ஓகே. இப்போ நம்ம ஓரளவு வந்துட்டு தியரி எல்லாமே வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ ஃபைனலாக என்ன அப்படின்னா, ஒரு பத்திரம் உங்களுக்கு பதிவுக்கு வருது அப்படின்னா எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும், அது என்ன டைப்பான பத்திரமா வேணாலும் இருந்துட்டு போகுது. அப்பா வந்துட்டு பையனுக்கு செட்டில்மெண்ட் பண்றாரு, இல்ல வந்துட்டு அண்ணன் தம்பிகள் எல்லாரும் அவங்க அப்பா தவறுனதுக்கு அப்புறம் பாகப்பிரிவினை பண்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நபர் வந்துட்டு இன்னொரு நபருக்கு கரையம் கொடுக்குறாரு. ஸோ இல்லைன்னா அவங்க வீட்டில் உள்ள அக்கா தங்கச்சி வந்துட்டு அண்ணன் தம்பிக்கு ரிலீஸ் கொடுக்குறாங்க, விடுதலை பத்திரம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்ன பத்திரம் வந்தாலும் எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும் அப்படின்றது, இதுதான் ஸ்ட்ரக்சர். நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்ககிட்ட என்ன டைப்பான பத்திரம் வந்தாலும் ஈஸியா வந்துட்டு என்ன பண்ணிட முடியும், ஸோ பதிவு பண்ணிட்டு வந்துட முடியும். அப்ப நீங்க எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே என்ன பண்ணலாம், உங்ககிட்ட என்ன டைப்பான பத்திரம் வந்தாலும் ஈஸியா வந்துட்டு பதிவு பண்ணிட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தர் வராரு, ஒரு பத்திரத்தை கையில கொண்டுட்டு உங்ககிட்ட வர்றாரு, வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை வந்துட்டு நான் கரையம் பண்ண போறேன், எனக்கு எவ்வளவு செலவாகும் பார்த்து சொல்லுங்க, என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு தான் சொல்லுவார் இல்லையா. இந்த மாதிரி தான் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. அப்ப நீங்க எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைட்டில் அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணணும். டைட்டில செக் பண்ணணும். ஸோ டைட்டில்னா என்ன மீன் பண்றோம்னா, இப்போ ஒருத்தர் சொத்தை எழுதி கொடுக்குறாருல, அவர் வந்துட்டு கரையை எழுதி கொடுக்குறாரு, இல்லைன்னா வந்துட்டு தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்குறாரு, இல்லை அப்படின்னா விடுதலை எழுதி கொடுக்குறாரு, ஏதோ ஒன்று எழுதி கொடுக்குறாரு. அந்த எழுதி கொடுக்குற நபருக்கு அந்த சொத்து எப்படி சொந்தமாச்சு, இல்லை அந்த சொத்து அவருக்கு எப்படி வந்துச்சு, அவர் தான் அந்த சொத்துக்கு வந்துட்டு ஓனரா உரிமையாளரா அப்படின்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சொத்து அவருக்கு எப்படி வந்துச்சு, அந்த சொத்து அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். மேபி அவங்க அப்பாவின் வழியா பட்டாவை மட்டும் சில பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா மாத்திட்டே இருந்திருப்பாங்க, அது குடும்ப சொத்தா இருந்திருக்கும். தாத்தா இறந்து போயிருப்பாரு, அவங்க அப்பா அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க அப்பா வந்துட்டு அவர் பேருக்கு பட்டாமடுதல் பண்ணிருப்பாரு, அவங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணிருப்பாரு, பையன் அவர் பேருக்கு வந்துட்டு பட்டாமடுதல் பண்ணிருப்பாரு. அப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு என்ன இருந்திருக்காது அப்படின்னா, பத்திரம் அப்படின்ற ஒண்ணே இருந்திருக்காது. அப்ப வெறும் பட்டாவை மட்டும் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சினாரியில் எங்க வரும் அப்படின்னா, நம்ம கிராமத்துல கிராம நத்தம் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த நத்தம்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் என்னதான் வச்சிருப்பாங்க அப்படின்னா பட்டா மட்டும் தான் வந்துட்டு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த சொத்து வந்துட்டு அவருக்கு எப்படி வந்தது, அது ஒரு பூர்வீக சொத்து, தலைமுறை தலைமுறையா ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் பட்டாவுல மட்டும் இவங்க வந்துட்டு மாற்றம் பண்ணிட்டே வந்திருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். இல்ல ஏதாவது ஒரு பத்திரத்தின் மூலமா இவருக்கு அந்த சொத்து வந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். இல்ல அவங்க அப்பா என்ன பண்ணிருப்பாரு, ஏதாவது ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போயிருந்திருப்பாரு, இல்லைன்னா செட்டில்மெண்ட் எழுதி வச்சுட்டு போயிருந்திருப்பாரு, அப்ப அதன் மூலமா அந்த சொத்து வந்துச்சா அப்படின்றத பார்க்கணும். இல்ல அவங்க அப்பா தவறுனதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த நபர்கள் எல்லாரும் அவங்களோட வாரிசுகள் எல்லாரும் சேர்ந்து பாகப்பிரிவினை பண்ணிட்டாங்களா, இல்ல யாருக்கிட்டையாவது இருந்து சொத்தை வந்துட்டு கரையா வாங்கியிருக்காரா, எப்படி வாங்கியிருக்காரு அப்படின்றது தெரியணும். அப்போ அந்த சொத்து வந்துட்டு அவருக்கு எப்படி வந்துச்சு, அதுக்கு ஆதாரமா அவர் என்ன வச்சிருக்காரு அப்படின்றதையும் பார்க்கணும். ஓகேங்களா, அந்த சொத்து அவருக்கு எப்படி வந்துச்சு, அவர் அந்த சொத்துக்கு எப்படி உரிமையாளர் ஆனாரு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு அவர் என்ன ஆதாரமா வச்சிருக்காரு, உதாரணத்துக்கு பட்டா மட்டும் வச்சிருக்காரா அல்லது பத்திரமும் வச்சிருக்காரா அப்படின்றத வந்து பார்க்கணும். ஓகேங்களா, இது ஒண்ணு முடிச்சிட்டீங்க. உங்களோட என்ன பத்திரம் வந்தாலும் இதை தான் ஃபாலோ பண்ண போறீங்க. ஓகே, இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் கையில பத்திரம் கொடுத்துருக்கு இல்லையா, பத்திரம் கொடுத்துருக்கு, பட்டாவும் கொடுத்துருக்கு. அப்போ யாரு எழுதி கொடுக்க போறாரு அப்படின்னா, சொத்தை வந்துட்டு ஐயனார் தான் வந்துட்டு எழுதி கொடுக்க போறாரு. அந்த டாக்குமெண்ட் பிரகாரம் ஐயனார் எழுதி கொடுக்க போறாரு. அப்ப அந்த டாக்குமெண்ட்ல ஐயனாருக்கு சொத்து எப்படி வந்துச்சு, படிச்சிட்டீங்கல்ல எல்லாருமே, எப்படி வந்துச்சு, வெரி குட். ஸோ ஐயனாருக்கு உங்ககிட்ட கொடுத்துருக்க அந்த டாக்குமெண்ட் பிரகாரம் சொத்து எப்படி வந்தது அப்படின்னா, அவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செட்டில்மெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த செட்டில்மெண்ட் பண்ணது பிரகாரம் தான் ஐயனாருக்கு வந்துட்டு சொத்து வந்திருக்கு. ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் வந்துட்டு இருக்கு. அப்போ அவர்கிட்ட பத்திரம் இருக்கு. இப்பெல்லாம் வந்துட்டு ஜனவரி, அதாவது இப்ப போச்சுல ஜனவரி 26, அப்போல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா புதுசா வந்துட்டு 34C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 34C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட்ல மட்டும் கம்பல்சரி பதிவுக்கு என்ன தேவை, ஒரிஜினல் பத்திரம் தேவை. ஸோ ஐயனாருடைய ஒரிஜினல் பத்திரம் இங்க இருக்கு.
அப்போ ஐயனாருக்கு இந்த சொத்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா அவங்க அம்மா வந்து செட்டில்மெண்ட் பண்ணிருக்காங்க, அதன் மூலமா இந்த சொத்து வந்திருக்கு இல்லையா? இது ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? அப்ப இதை வச்சு இவர் என்ன பண்ண போறாரு, எழுதி கொடுக்க போறாரு. நம்பர் 2 அதை டிசைட் பண்ணிட்டோம். ஐயனாருக்கு தான் அந்த சொத்து உரிமையா, அவர் எப்படி உரிமையாளர் ஆனாரு, அந்த சொத்து அவருக்கு எப்படி வந்துச்சு, அவர்கிட்ட என்ன இருக்கு அப்படின்றத டிசைட் பண்ணிட்டோம். பத்திரம் வச்சிருக்காரு. பத்திரம் இருந்தாலே வந்து பட்டா எல்லாமே ஆல்மோஸ்ட் இருக்கதான் செய்யும், நம்ம அதை அப்புறம் செக் பண்ணிக்கலாம். நம்பர் 2 என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ இதை வச்சு ஐயனார் வந்துட்டு என்ன டைப்பான பத்திரம் எழுதி கொடுக்க போறாரு அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேயா? என்ன டைப்பான பத்திரம் இப்ப எழுத போறாங்க? இப்ப என்ன டைப்பான பத்திரம் எழுத போறாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு நிறைய டைப்பான பத்திரம் இருக்கு இல்லையா? என்ன டைப்பான பத்திரம் எழுத போறாங்க? இவரு யாருக்காவது வந்துட்டு தான செட்டில்மெண்ட் பண்ண போறாரா, அல்லது பாக பிரிவினை பண்ண போறாங்களா, அல்லது இவர் வந்துட்டு யாருக்காவது வந்துட்டு கரையம் கொடுக்க போறாரா, அல்லது இந்த சொத்தை இவரு என்ன பண்ண போறாரு, இப்ப இந்த சொத்தை வந்துட்டு யாருக்கு எப்படி எழுதி கொடுக்க போறாரு அப்படின்றத வந்துட்டு டிசைட் பண்ணணும். ஓகே, இந்த சினாரியோல அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா வந்துட்டு கரையம் தான் கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்ப இந்த சினாரியோல அவர் என்ன பண்ண போறாரு, கரையம் கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம முடிவு பண்ணி வச்சிட்டோம். ஓகே, மூணாவதா என்ன சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வேணுமோ அது எல்லாமே சொல்லணும். எல்லா பத்திரத்துக்கும் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து காமனா ஒரு சில சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருக்கும். ஒரு சில சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து ஒவ்வொரு பத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சினாரியோக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னென்ன அவங்ககிட்ட இருக்கு, என்னென்ன வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்லிடணும். ஓகேங்களா? சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த சினாரியோவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உங்க கையில பத்திரம் இருக்குல்ல, அதுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வேணும்? இவர் என்ன பண்றாரு, முத்துராஜா அப்படின்ற நபருக்கு வந்து கரையம் கொடுக்க போறாரு. இதான் சினாரியோ இல்லையா? இப்ப இதுக்கு என்னென்ன வேணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரிஜினல் பத்திரம் கையில இருக்கா அப்படின்றத வந்துட்டு பார்த்துட்டோம். ஓகே, ஒரிஜினல் பத்திரம் இருக்கு. இது போக என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா, நம்பர் 1 வந்துட்டு பையரோட ஆதார் இல்லையா? பையரோட ஆதார் வேணும். ஸோ பையர் யாரு, இங்க வந்துட்டு முத்துராஜா வர்றாரு, அப்போ முத்துராஜாவினுடைய ஆதார் கார்டு வேணும். அதுக்கப்புறம் என்ன வேணும், செல்லரோட ஆதார். யாரு நேரத்தை வந்துட்டு செல் பண்றாங்க, ஐயனார் செல் பண்றாங்க இல்லையா? அப்ப ஐயனாருடைய ஆதார் வேணும். அப்ப செல்லரோட ஆதார் வந்துட்டு வேணும். அடுத்து என்ன வேணும், இதெல்லாம் காமன், விட்னஸ் 2 பேரோட ஆதார் வேணும். விட்னஸ் 2 பேரோட ஆதார் வேணும். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த பத்திரத்துல ஏற்கனவே சொத்து விபரம் நல்லா படிச்சிருப்பீங்க. சொத்து விபரத்துல இது என்ன டைப்பான சொத்து? வெரி குட். இது என்ன டைப்பான சொத்து அப்படின்னா, இது ஒரு வீட்டடி மனை. அது எதுக்குள்ள வருது, நத்தம்குள்ள வருது. அப்போ இங்க நத்தம்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா வந்து வெறும் காலி மனை கிடையாது, அதுக்குள்ள வீடும் இருக்கு. பத்திரத்துல என்ன இருக்கு, நத்தம சேர்ந்தது. இந்த நத்தம் இடத்துல என்ன இருக்கு, வீடும் இருக்கு. அப்ப ஒரு பில்டிங் இருக்கு. அப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா வந்துட்டு ஆஸ் யூசுவல் வந்துட்டு அந்த இடத்தினுடைய பட்டா வேணும். காலி மனைனா பட்டாவோட நிப்பாட்டிக்கலாம். இதுல வீடு இருக்கு அப்படின்றனால 5வதா நம்மளுக்கு என்ன வேணும், அந்த வீட்டு வரி ரசீது வேணும். இந்த வருஷமா அல்லது போன வருஷமா போட்ட ரசீது, ரொம்ப பழைய ரசீது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வருஷமா அல்லது பழைய வருஷமா போட்ட வீட்டு வரி ரசீது வேணும். தென் என்ன வேணும், இபி பில் வேணும். இந்த மாசமோ போன மாசமோ கட்டின இபி பில் வந்துட்டு கண்டிப்பா வேணும். குடிநீர் குழாய் கனெக்ஷன், இது இந்த சொத்து வந்துட்டு எதுல வருதுன்னா ஊராட்சிக்கு கீழே வருது. இன்கேஸ் வந்து முனிசிபாலிட்டி நகராட்சியோ அல்லது மாநகராட்சியிலயோ வீடு இருந்தாலும், அந்த ஊராட்சியிலயோ நகராட்சியிலயோ மாநகராட்சியிலயோ வீடு இருக்குன்னா அந்த பர்டிகுலர் வீட்டுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து குடிநீர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான வரியும் வேணும். ஸோ இவரோட சினாரியோல என்ன இருக்கு அப்படின்னா வந்துட்டு குடிநீர் கனெக்ஷன் அப்படின்ற ஒண்ணு இல்ல. அதாவது ஊராட்சியில இருந்து குடிநீர் கனெக்ஷன் அப்படின்றது எதுவும் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன வேணும், குடிநீர்
அதுக்கான ரசீது வேணும். இப்ப இது எல்லாமே என்னது, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னா, சில எஸ்ஆர் வந்துட்டு சொத்து விபரம் கேக்குறாங்க. சொத்து விபரம்னா சில எஸ்ஆர் அந்த ஒயிட் கலர் பேப்பர் இருக்குல்ல, நம்ம இப்ப உங்களுக்கு இதுலயே கடைசி பேஜ்ல இருக்கு பாருங்க, கடைசி பேஜ்ல பாருங்க, ஒயிட் கலர் ஷீட்ல விஓ என்ன பண்ணிருப்பாரு, சொத்து விபரம் எழுதி கொடுத்துருவாரு. சொத்து விபரம்னா ஒண்ணும் இல்லைங்க, அந்த சொத்தை சுத்திலும் 4 பேர், இந்த சொத்தோட பட்டா எண்ணு, சர்வே நம்பரு, அப்புறம் 4 பக்கட்டும் யார் யார் இருக்கா அப்படின்ற நான்களை போட்டு விஓ வந்து ஒயிட் கலர் ஷீட்ல கடைசி பேஜ்ல சீல் வச்சு கொடுத்துருக்காரு. அதுதான் அந்த சொத்து விபரம் வேணும். இது எல்லா எஸ்ஆர் ஆபீஸ்லயும் வந்துட்டு கம்பல்சரி கிடையாதுங்க. ஒரு சில எஸ்ஆர் கேட்கறாங்க, ஒரு சில எஸ்ஆர் வந்துட்டு கேட்க மாட்டாங்க. அப்ப இந்த சொத்து விபரம் வந்துட்டு நம்மளுக்கு வேணும். அப்புறம் ஃபைனலா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா வந்துட்டு ஜியோ லொகேஷன் போட்டோ வேணும். நீங்க என்னைக்கு பதிவுக்கு போறீங்களோ அன்னைக்கு காலையில வந்துட்டு அந்த சொத்துக்கு முன்னாடி நின்று, அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று ஜியோ லொகேஷனோட ஒரு போட்டோ வந்துட்டு எடுத்துட்டு வந்துடணும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்துட்டு என்னது, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். அப்ப இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாமே வந்துட்டு இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நீங்க கேட்கணும். இல்லைன்னா இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்றத சொல்லிடணும். எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும், கண்டிப்பா ஃபீஸ் எவ்வளவுன்னு சொல்லணும். அடுத்த ஸ்டெப் என்னது, ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றத வந்து சொல்லணும். அந்த ஃபீஸை பொறுத்து தான் அவர் என்ன பண்ண போறாரு, இப்ப பதிலாமா இல்ல ஒரு வாரம் கழிச்சு பண்ணலாமா, ஏன்னா அவர் ரெடி பண்ணணும்ல, ஃபீஸ்லாம் ரெடி பண்ணணும்ல. பெரும்பாலும் வந்துட்டு சொத்து வாங்குறவங்க தான் என்ன பண்ண போறாங்க, ஃபீஸ் வந்துட்டு பே பண்ண போறாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, அடுத்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு எவ்வளவு ஃபீஸ் வரும், எவ்வளவு ஃபீஸ் வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சு கிளைண்ட் கிட்ட சொல்லணும். அப்பதான் அவர் என்ன பண்ணுவாரு, சரிங்க நம்ம நாளைக்கு பதிலாம் இல்ல நாளாண்டிக்கு பதிலாம், இல்லைன்னா கொஞ்சம் காசு ரெடி பண்ணிட்டு வரேன் அடுத்த வாரம் பதிலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு பதில் சொல்லுவார் இல்லையா. அப்போ இந்த சினாரியோக்கு ஃபீஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேயா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த சினாரியோக்கு ஃபீஸ் எப்படி வரணும், உங்க கையில இருக்க அதே பத்திரத்துக்கு தான். சர்வே நம்பர் என்னது, 7-2D இல்லையா. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ எவ்வளவு செலவாகும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க பாத்துக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு டிஎன் ரெஜினெட் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. டிஎன் ரெஜினெட் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும், tnreginet.gov.in அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆக்சுவலா இதுதான் வந்துட்டு அபிஷியல் வெப்சைட். எதுக்கு, பத்திரப்பதிவுக்கு எல்லாமே வந்துட்டு இதுதான் அபிஷியல் வெப்சைட். இதுக்குள்ள வந்துட்டு போய்க்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த சினாரியோல என்ன அப்படின்னா வந்துட்டு இடத்துக்குள்ள பில்டிங் இருக்கு. அப்போ இடத்தினுடைய வேல்யூ பார்க்கணும், இன்னொன்னு எதுக்கு பார்க்கணும், பில்டிங்னுடைய வேல்யூ நீங்க பார்க்கணும். ரெண்டுத்தையும் வேல்யூ பார்த்தாதான் எவ்வளவுக்கு பத்திரம் வாங்கணும், எவ்வளவுக்கு வந்துட்டு ஃபீஸ் கட்டணும், அது போக வந்துட்டு இதர கட்டணங்கள் என்ன இருக்கு, அது போக வந்துட்டு பத்திரம் எழுதுறவங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ், பத்திரம் எழுதுற உங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்றதெல்லாம் நீங்க டிசைட் பண்ணி சொல்லணும். அப்போ இந்த வெப்சைட்குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் போய்க்கோங்க, டிஎன் ரெஜினெட் இதுக்குள்ள போய்க்கோங்க. அப்போ டைட்டில் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், நத்தம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், விவசாய நிலம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், நஞ்சைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், புஞ்சைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், வீட்டு மனைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், எந்த சினாரியோல வந்துட்டு வீட்டு மனையை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும், கன்வெர்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்னென்ன அப்ரூவல் காப்பிலாம் வச்சிருக்கணும். நத்தம் அப்படின்னா அந்த நத்தம்க்கு வந்துட்டு நீங்க டிடிசிபி அப்ரூவலோ இல்ல வேற அப்ரூவலோ வந்துட்டு வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதே இது ஒரு நஞ்சையா இருந்ததையோ அல்லது புஞ்சையா இருந்ததோ என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு பெரிய இடத்த வந்து பிளாட் போட்டு என்ன பண்ணிருப்பாங்க, அப்ரூவல் வாங்கிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி சினாரியோல உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் வந்துட்டு வைக்கணும். அப்போ எப்போ வந்து டிடிசிபி அப்ரூவல் வைக்கணும், எப்போ டிடிசிபி அப்ரூவல் தேவையில்லை, எப்போ சிஎம்டி அப்ரூவல் வைக்கணும், எப்போ சிஎம்டி தேவையில்லை அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கிளியரான வந்து ஒரு ஐடியா வரும். அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சிருக்கணும், பத்திரத்தினுடைய வகைகள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? சோ தான செட்டில்மெண்ட்னா என்ன, அது எப்போ எழுதணும், அதுக்கு ஃபீஸ் எவ்வளவு அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். பாகப்பிரிவுனா என்ன, அது எப்போ எழுதணும், அதுக்கு ஃபீஸ் எவ்வளவு அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். உயில்னா என்ன, உயில் எப்போ எழுதணும், அதுக்கு ஃபீஸ் எவ்வளவு அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இல்ல விடுதலை பத்திரம் அப்படின்னா விடுதலை பத்திரம் வந்து எப்போ எழுதணும், அதுக்கு ஃபீஸ் எவ்வளவு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்ப என்னென்ன டைப்பான பத்திரம் இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் பத்தி தெரிஞ்சிருக்கணும். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ல நம்மளுக்கு என்னென்ன வரும், ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு நம்ம
இன்னாரு தான் பத்திரம் எழுதி கொடுக்குறாரு அப்படின்றதுக்கு அனெக்ஸ்ல என்னென்ன வந்துட்டு வைக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அது போக வந்து அந்த இடத்து சம்பந்தமான ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்ப ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும் போது உங்களுக்கு பட்டா தெரிஞ்சிருக்கணும். பட்டாவில் வந்து ஒரு டைப்பான பட்டா கிடையாது, நிறைய டைப்பான பட்டா இருக்கு. அப்ப அந்த பட்டாலாம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சிட்டானா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அடங்கல் அப்படின்றா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த அடங்கல் வந்து எந்த மாதிரி சினாரியோல நம்ம பத்திரத்துக்குள்ள சப்போர்ட்டிங் டாக்குமெண்டா வந்துட்டு வைக்கணும் அப்படின்றது வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு பத்திரத்துக்கும் எவ்வளவு ஃபீஸ், ஒவ்வொரு பத்திரத்துக்கும் எவ்வளவு பத்திர செலவு, இது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஒன் லைன். நீங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா, பத்திரம் எழுதுறது அப்படின்னா அது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அதை பிரேக் பண்றதுக்காக தான் இவ்வளவுதான் அப்படின்றது. இன்னும் 2-3 விஷயம் இருக்கு, நான் சொல்றேன். அதுக்காக தான், ஓகேங்களா? அதுக்காக நீ வந்துட்டு அது அவ்வளவு ஈஸி சொல்ல, கொஞ்சம் கவனமா எழுதணும், அவ்வளவுதான். ஒரு சொத்து விஷயம் அப்படின்றதுனால நீங்க பத்திரம் பதிஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த சொத்தை வாங்கிட்டு போற நபருக்கு நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சட்டப்படியா வந்துட்டு கரெக்டா வந்துட்டு நீங்க பண்ணி கொடுக்கணும். அப்போ சர்வே நம்பரை கரெக்டா நோட் பண்ணணும், பட்டா நம்பரை கரெக்டா நோட் பண்ணணும், அதோட எக்ஸ்டென்ட் பரப்பளவை வந்துட்டு ப்ராப்பரா சொல்லணும், அந்த லேண்டோட கிளாசிபிகேஷன் கரெக்டா சொல்லணும், என்ன டைப்பான லேண்டு, என்ன டைப், இதெல்லாம் வந்து கரெக்டா சொல்லணும். கொஞ்சம் கவனமா எழுதணும், அவ்வளவுதான். மிச்சபடி வந்துட்டு இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது, சரிங்களா? சரி, ஓகே. இப்ப சினாரியோவுக்கு வாங்க. இந்த பர்டிகுலர், ஏன்னா எதுக்கு முன்னாடியே ஃபீஸ் அப்படின்னா அவர் வந்து கேட்பாரு எவ்வளவு ஃபீஸ் வரும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்பாரு. இந்த ஃபீஸ் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வந்துட்டு இன்னைக்கு எழுதலாமா அடுத்த வாரம் எழுதலாமான்னு பாப்பாரு. இந்த ஃபீஸ் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அவர் உங்ககிட்ட எழுதலாமா இல்ல வேற யார்ட்டையாவது கொண்டு போய் எழுதலாமா, நீங்க கூட சொல்றீங்களா குறைச்சு சொல்றீங்களா அப்படின்றதெல்லாம் வந்து பாப்பாரு. அப்ப இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. அப்போ ஃபீஸ் வந்துட்டு ரஃபா தான் சொல்ல போறோம். அதுல நீங்க சொல்லும் போது என்ன சொல்லிக்கணும், முன்ன பின்ன வருங்க கொஞ்சம் அப்படின்றத நீங்க சொல்லிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, நான் லாகின் பண்ணிக்கிறேன். இதுல எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், இதோட ஃபுல் டீடைல்ஸ் வந்துட்டு நம்ம அடுத்து வந்துட்டு பொறுமையா பார்க்கலாம். இப்போதைக்கு நான் இந்த பர்டிகுலர் இதுக்கு மட்டும், ஸோ இதுக்கு எப்படி வேல்யூ பார்க்கணும், எப்படி வந்துட்டு பத்திர செலவு எப்படி கால்குலேட் பண்ணணும், பில்டிங் வேல்யூ எப்படி பார்க்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதில் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இங்க கீழே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கா, ஸோ அது ஒன்று இருக்கு. இதுதான் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன மார்க்கெட் வேல்யூ வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கைட்லைன் வந்துட்டு இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, தெளிவா கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 விஷயம் வந்து நம்ம பண்ணணும். நம்பர் 1 வந்துட்டு அந்த வெறும் எம்டி லேண்டுக்கு எவ்வளோ வந்துட்டு ஃபீஸ் அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு மேல உள்ள பில்டிங்க்கு வந்துட்டு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்றத என்ன பண்ணணும், நம்ம கால்குலேட் வந்துட்டு பண்ணணும். சரி, ஓகே. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த சொத்துல நீங்க பில்டிங் எடுங்க. இடத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி வந்து பில்டிங் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு, என்ன பில்டிங் அப்படின்றத பாருங்க. கடைசி பேஜ்ல சொத்து விவரம் இருக்குல்ல, அந்த சொத்து விவரத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. $256 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வீடு இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா கிடையாது. 256 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு இருக்கு. அதோட மொத்த இடத்தினுடைய மொத்த பரப்பளவு எவ்வளவு, 555. சரி, ஓகே. இங்க கீழே வந்து நீங்க இருக்கா, கட்டிட மதிப்பு கணக்கீடு செய்தல், இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அது என்ன டைப்பான வீடு, ஸோ அது ஒரு தனி வீடா இல்ல காம்பவுண்ட் வீடா இல்ல வந்து அடுக்குமாடி குடியிருப்பா அப்படின்றத வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, டிசைட் பண்ணிக்கோங்க. நம்ம சினாரியோல இது என்ன வீடு அப்படின்னா வந்துட்டு இது ஒரு தனி வீடு தான் அப்படின்றத வந்துட்டு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடு எந்த பகுதியில இருக்கு அதை பொறுத்து ஃபீஸ் மாறும் இல்லையா. ஸோ இந்த வீடு எந்த பகுதிக்குள்ள இருக்கு அப்படின்னா, நம்மளோடது கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த எல்லைக்குள்ள கிடையாது, அப்ப இதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து திருச்சி, மதுரை, சேலம் இதுக்குள்ள வந்துட்டு இது இந்த திருச்சி மதுரையில மாநகராட்சியினுடைய எல்லைக்குள்ள இருந்தாதான் நீங்க அதை செலக்ட் பண்ணணும். ஆக்சுவலா இந்த இடம் வந்து எந்த எல்லைக்குள்ளதான் வருது, மதுரை டிஸ்ட்ரிக்ட்குள்ளதான் வருது, பட் மாநகராட்சி சிட்டி லிமிட்டுக்குள்ள கிடையாது, சிட்டி விட்டு வெளியில போகுது, அப்ப இதுவும் கிடையாது.
மாநகர எல்லைக்குள் இந்த சிட்டியை தவிர வேற ஏதாவது சிட்டியினுடைய மாநகர எல்லைக்குள்ள வருது அப்படின்னா நீங்க இதை செலக்ட் பண்ண. இதுவும் கிடையாது. நீலகிரி, கொடைக்கானல், ஏற்காடு மற்றும் பிற மலை பகுதிகளில் இருக்க ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்கிறா, அதுவும் கிடையாது. ஆக்சுவலா நம்மளுக்கு என்ன வருது, மற்றவை அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு மற்றவைக்குள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பில்டிங் கட்டி எவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படின்னா அதுலயே ஒரு ரசீது வச்சிருக்காங்க. அது போக வந்துட்டு என்ன அப்படின்னா அவர்கிட்டக்கே வந்துட்டு கேட்டுக்கலாம். ஸோ கேட்டா அவர் வந்து என்ன சொல்லுவாரு, இது கொடுப்பாரு. இல்லைன்னா வந்துட்டு பில்டிங்கோட பிளானிங் அப்ரூவல் இருந்துச்சுன்னா அதுலயும் வந்துட்டு உங்களுக்கு என்ன காமிக்கும், அப்ரூவல் 2 டைப்பான இருக்கு. சைட்டுக்கு, மனைக்கு அப்ரூவல் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த மனையின் மீது கட்டக்கூடிய பில்டிங்க்கு ஒரு அப்ரூவல் இருக்கு. ரெண்டுமே வேற வேற அப்ரூவல், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் வந்து விவசாய நிலமா இருந்தது, இப்ப அதை பல பிளாட்டா பிரிச்சு மனையா கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னா இது மனைக்கான அப்ரூவல், இது தனி. ஓகேங்களா? இன்னொரு சினாரி என்னன்னா அந்த மனையின் மீது ஏதாவது ஒரு பில்டிங், வீடோ அல்லது ஏதாவது ஒரு கடையோ வணிக வளாகமோ ஏதாவது கட்டுறீங்க அப்படின்னா அந்த பில்டிங்க்கு ஒரு அப்ரூவல் வாங்குவீங்களா, அது தனி அப்ரூவல். இந்த சினாரியோல பில்டிங்கான அப்ரூவல்லே இருக்கும். ஸோ அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா வந்துட்டு 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னது, வீடு கட்டி. ஸோ அப்ப இங்க போய் என்ன பண்ணிக்கோங்க, வீடு கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. இந்த வீடு கட்டி வந்துட்டு 5 வருஷம் ஆச்சு அப்படின்றத நான் அங்க கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்க கணக்கிடும் காலம் வந்துட்டு எந்த காலம் அப்படின்றத வந்துட்டு நீங்க கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அழகு, இது யூஸ்வலா எப்பயுமே வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்றது வந்து பிரிட்டிஷ் அழகு தான். அதனால வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பிரிட்டிஷ் 2 அழகுல வந்துட்டு நீங்க ஒரு வீட்டினுடைய வேல்யூவை வந்துட்டு பாத்துக்கலாம். ஒன்று வந்து மெட்ரிக் அழகு, இன்னொன்று வந்து பிரிட்டிஷ் அழகு. ஆக்சுவலா இங்க நீங்க என்ன பாத்துக்கலாம் அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் அழகுலேயே பாத்துக்கலாம். நம்ம யூஸ்வலா இதை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து பிரிட்டிஷ் அழகே கொடுத்துக்கோங்க. அதிகபட்சமா அந்த வீட்டுக்கு ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வீடோ கடையோ ஏதோ ஒண்ணு, அதுக்கு 60 வருஷம் வரைக்கும் தான் நீங்க வேல்யூ பார்க்க முடியும். ஏன்னா 60 வருஷத்துக்கு மேல என்ன சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் வந்துட்டு, அந்த பில்டிங்க டெமாலிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 60 வருஷத்துக்கு உள்ள பில்டிங் தான் நீங்க என்ன பண்ண முடியும், வேல்யூ. கட்டும் போது இவ்வளவு வேல்யூ இருக்கும்ல, இப்ப 10 வருஷம் ஆயிருக்கும், அப்ப பழைய பில்டிங் ஆயிருக்கும்ல. அப்போ அந்த 10 வருஷத்துக்கு அந்த பில்டிங்கினுடைய டெப்ரிசியேஷன், தேய்மான செலவு இதெல்லாம் கழிச்சதுக்கு அப்புறம் இப்ப அதோட வீட்டினுடைய அந்த பில்டிங்கினுடைய அந்த கடையினுடைய மதிப்பு என்ன அப்படின்றதான் கண்டுபிடிக்க போறோம். இப்ப இந்த வீடு கட்டி எவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு 5 வருஷம் ஆச்சு இந்த வீடு கட்டி. ஓகே, இதுல என்னென்ன ஃப்ளோர் இருக்கு அப்படின்றத செலக்ட் பண்ணோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா தளத்தினுடைய பெயர். இது வந்துட்டு என்னது, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அதாவது மாடி, செகண்ட் மாடி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, கீழே மட்டும்தான் இருக்கு. அதுலேயே தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா தரைதளம் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, தரைதளம் அப்படின்றத செலக்ட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அந்த வீட்டினுடைய பரப்பளவு தான். ஓகேயா? ஸோ மொத்த இடத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா வந்துட்டு 555 ஸ்கொயர் ஃபீட், சதுர அடி. இதுல வீடு எவ்வளவு இருக்கு, 256 226 226 226 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன இருக்கு, வீடு இருக்கு. அப்ப அதை தான் இங்க கொடுக்கணும். அந்த பர்டிகுலர் இடத்துக்குள்ள வீடு எவ்வளவு இருக்கு அப்படின்னா வந்துட்டு 226 சதுர அடிக்கு இங்க இருக்கு. இங்க என்ன போட்டிருக்கு, சதுர அடி தான் வந்து போட்டிருக்கு. சதுர அடிக்கு வந்துட்டு இருக்கு. ஓகே, அந்த கட்டுமான பொருட்கள், அந்த வீடு வந்துட்டு எதை வச்சு கட்டியிருக்காங்க, மண்ணை வச்சு கட்டியிருக்காங்களா, மண்ணு சிமெண்ட் சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ணி கட்டியிருக்காங்களா, இல்ல மண்ணு சிமெண்ட் வச்சு கட்டியிருக்காங்களா, எந்த கேட்டகரிக்குள்ள அந்த பில்டிங் வருது அப்படின்றத வந்துட்டு நீங்க பாத்துக்கோங்க. ஆக்சுவலா இந்த சினாரியோல வந்துட்டு என்ன அப்படின்னா வந்து பகுதி சிமெண்ட், பகுதி சுண்ணாம்பு, பகுதி மண் அப்படின்றது, சாரி பகுதி சிமெண்ட் பகுதி சுண்ணாம்பு அப்படின்றது இந்த வீட்டுல. ஓகேயா? அதை நீங்க அந்த போட்டோலாம் பாத்தீங்கன்னாலே தெரியும். அவங்ககிட்ட கேளுங்க, ஓட்டி வீடா, மண்ணி வீடா, கூரை வீடா, சென்ட்ரிங் வீடா, என்ன வச்சு கட்டினீங்க அப்படின்றத தெளிவா கேட்டுக்கும். மரங்களின் வகைப்பாடு, அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு மரம் யூஸ் பண்ணிருப்பாங்களா, இப்ப கதவா இருக்கட்டும், இல்லைன்னா நிலையா இருக்கட்டும், ஜன்னலா இருக்கட்டும், இந்த மேல இப்ப எல்லாம் வந்துட்டு எல்லாம் சென்ட்ரிங் தான். இந்த மாதிரி வீட்டுக்குள்ள மரங்களினுடைய வகைப்பாடு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அது என்ன டைப்பான மரங்கள் அப்படின்றத வந்து தெளிவா சொல்லணும். நாட்டு மரமா அல்லது வந்துட்டு தேக்கு மரமா, இரும்பு சட்டமா, என்ன அப்படின்றது. ஆக்சுவலா வந்து இந்த சினாரியோல வந்துட்டு நாட்டு மரம், இந்த சொத்துல நாட்டு மரம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு கூரையின் வகைப்பாடு, மேல இது இருக்குல்ல, ஸோ அதோட வகைப்பாடு சென்ட்ரிங்கா, ஓட்டு வீடா, அல்லது வந்து ஹாஸ்பிட்டல் சீட் போட்டிருக்கா அப்படின்றத வந்துட்டு தெளிவா சொல்லணும். ஸோ இந்த சினாரியோல என்னது, இது வந்து மங்களூர் ஓடு கிடையாது, இது தட்டு ஓடு கிடையாது, இது கிடையாது. ஸோ இது வந்து என்னன்னா கான்கிரீட் வீடு. ஓகேங்களா? கான்கிரீட் அப்படின்றத சேர்த்துட்டு இங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு மேல இதுக்கு மேல இன்னொரு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அதெல்லாம் இருந்துச்சுன்னா தனித்தனியா வந்து சேர்க்கணும். இந்த சினாரியோல இந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இல்லையா?
கிடையாது. அப்ப இதோட வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், முடிச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க தரையினுடைய வகைப்பாடு, மின்சார சாதனங்கள் என்னென்ன இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள மின்சார சாதனங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டு பொதுவானது அப்படின்றத விட்டுறேன் இப்போதைக்கு. ஏன்னா இந்த வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு. அதுக்கப்புறம் என்ன ஏங்க நீங்க நினைக்கிற வீடு இல்லைங்க, குட்டியான வீடு இது. ஓகேயா? இந்த வீட்டுக்குள்ள ஆக்சுவலா அவரே வந்து 2 ஃபேனு ஒரு 4 லைட் அவ்வளவுதான் சொன்னார். அதுக்கு மேல அந்த வீட்டுல எதுவுமே இல்லை அப்படின்ட்டாரு. அதனால நான் பொதுவான அப்படின்றத வந்துட்டு போட்டுறேன். வேற இந்த வீட்டுல வந்துட்டு என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் கேக்குறாங்க. இதை நம்ம இன்னும் இன் டீட்டெயிலா, ரொம்ப டீட்டெயிலா வந்துட்டு டெப்தா நம்ம அப்புறமேல் பார்க்கலாம். இந்த சினாரியோல ஒரு பத்திரம் எழுதுறது இவ்வளவுதானா, இதை மட்டும் பார்த்தா போதுமா, இங்க ஆரம்பிச்சு இப்படிதான் முடிக்கணுமா, இவ்வளவுதானா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வரணும் பாத்தீங்களா. ஸோ அதுக்காக நான் இப்ப ரஃபா வந்துட்டு போட்டு காமிக்கிறேன். ஓகே ஸோ ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு குடிநீர் இணைப்பு இது எதுவுமே கிடையாது, மேல்நிலை தொட்டி கிடையாது, ரெஸ்ட் ரூம் கிடையாது, எதுவுமே கிடையாது. கிராமத்தில் உள்ள வீடு, அது சுற்றுச்சுவர், வாகன கொட்டில் அப்படின்னா என்னன்னா கார் பார்க்கிங், அந்த வீட்டை சுற்றில வந்து சுற்றுச்சுவர் எதுவுமே கிடையாது. இவ்வளவுதான். ஓகேயா? ஸோ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபைனலா வந்துட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, பொதுப்பணித்துறை இந்த பர்டிகுலர் வீட்டுக்கு நீங்க வந்துட்டு 5 வருஷம் இந்த வீடு கட்டி 5 வருஷம் ஆச்சுன்றீங்க. அப்ப 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா தேய்மான செலவு போக இந்த வீட்டுக்கு எவ்வளவு வேல்யூ அப்படின்றத வந்துட்டு காமிக்கும். இந்த வீட்டுக்கு எவ்வளவு வேல்யூ வருது, தளத்தினுடைய மதிப்பு என்ன, தேய்மான செலவு எவ்வளவு, அது போக வந்து கீழே ஃபைனலா என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பர்டிகுலர் வீட்டுக்கு வந்துட்டு ஃபைனல் வேல்யூ என்ன அப்படின்றத வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்க தெளிவா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே போட்டிருப்பாங்க. ஓகே, சதுர மீட்டருக்கு எவ்வளோ அப்படின்றத போட்டிருப்பாங்க, தளத்தோட மதிப்பு எவ்வளோ, அதுல இருந்து தேய்மான செலவு எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்துட்டு தேய்மான செலவு இதெல்லாம் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு இதோட செலவு எவ்வளோ, இந்த பில்டிங்கோட மதிப்பு எவ்வளோ அப்படின்றத வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த வேல்யூவை என்ன பண்ணிக்கோங்க, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? இங்க பாருங்க, மதிப்பிடப்பட்ட சொத்து மதிப்பு. ஸோ கட்டிட மதிப்பு பொதுப்பணித்துறை பட்டியலின்படி அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கி மொத்த கட்டிட மதிப்பு, மொத்த வசதிகளினுடைய மதிப்பு, தரைதள மதிப்பு எல்லாம் சேர்த்து எவ்வளவு வருது அப்படின்னா வந்துட்டு 2,25,479. ஸோ இதை நான் சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கிறேன். 2,25,479 அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இது பில்டிங்கினுடையது மட்டும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், அந்த பர்டிகுலர் இடத்துக்கு எவ்வளவு அப்படின்றது பார்க்கணும்ல வேல்யூ. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பில்டிங்கோட வேல்யூ பாக்குறதுக்கு தான் நீங்க லாகின் பண்ணிருக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், லாகின் பண்ணிருக்கணும். இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க டைரக்டாவே வந்துட்டு பாத்துக்க முடியும். நான் இப்ப பாருங்க, நான் லாகின் பண்ணவே இல்லை, நான் இன்னும் லாகின் பண்ணவே இல்லை. ஸோ டைரக்டா இங்க இருந்து நீங்க என்ன பண்ணிக்க முடியும்னா அந்த இடத்தினுடைய வேல்யூ வந்துட்டு பாத்துக்க முடியும். இந்த இடத்தோட வேல்யூ நீங்க பாக்குறதுக்கு இங்கே என்ன இருக்கும்னா, மேல இருந்து லைட்டா நீங்க இப்படி ஸ்க்ரால் டவுன் பண்றீங்க அப்படின்னா இங்க என்ன இருக்கும், வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு இருக்கும். கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் இதுதான் வந்துட்டு மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வழிகாட்டி மதிப்பு ஒன்று வச்சிருப்பாங்க. நீங்க இதை பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்துட்டு என்னன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, தெரு அல்லது புலையன். வந்துட்டு புலையன் அப்படின்னா வந்து சர்வே நம்பரை மீன் பண்றாங்க. சர்வே நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேல்யூ வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ இந்த சொத்து எதுக்குள்ள வருது அப்படின்னா வந்துட்டு மதுரை மாவட்டத்துக்குள்ள வருது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு மதுரையை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சார் பதிவாளர், இந்த சொத்து எந்த சார் பதிவாளர், அதாவது எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்குள்ள வருது அப்படின்னா வந்துட்டு திருப்பரங்குன்றம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்குள்ள வருது. ஸோ இதுக்குள்ள வருது. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் என்னன்னா இது எந்த கிராமத்துக்குள்ள வருது அப்படின்னா வந்து ஒத்தை ஆலங்குளம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்குள்ள வருது. சர்வே நம்பர் வந்துட்டு சப்டிவிஷன் போட தேவையில்லை. இந்த இடத்துல வந்துட்டு சர்வே நம்பர் கொடுக்குறீங்களா, இந்த சினாரியோல 7-2D இல்லையா, அப்ப 7ன்றது மெயின் சர்வே நம்பரு, அதுதான் புலையன், அதுதான் சர்வே நம்பர். 2Dன்றது சப்டிவிஷன் நம்பர், உட்பிரிவு நம்பர். இங்க நீங்க கொடுக்கும் பொழுது உட்பிரிவு நம்பர் கொடுக்க தேவையில்ல, நீங்க என்ன மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னா வந்துட்டு 7 அப்படின்ற அந்த சர்வே நம்பர் மட்டும் கொடுத்தாலே வந்துட்டு போதுமானது. அப்ப 7 அப்படின்றத கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்தேன்னா கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா உங்களோட சப்டிவிஷனோட வரும். ஸோ 7ல 1க்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏக்கருக்கு இவ்வளவு கட்டுங்க, அதோட இடத்தினுடைய வகைப்பாடு வந்து புஞ்சை அப்படின்லாம் கொடுத்துருக்காங்களா. இந்த மாதிரி இதுல எல்லாமே இருக்கும், சர்வே நம்பர் இருக்கும், சப்டிவிஷன் இருக்கும், அதுக்கு வழிகாட்டி மதிப்பு எவ்வளவு, அதாவது கவர்மெண்ட் வந்துட்டு எவ்வளவு வேல்யூ
ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அங்க காமிக்கும். தென் அதுக்கப்புறம் அந்த இடத்தினுடைய வகைப்பாடு காமிக்குது. நஞ்சையா, புஞ்சையா, இது வந்து வீட்டடி மனையா, நத்தமா அப்படின்றது எல்லாமே வந்து இங்க தெளிவா வந்துட்டு காமிக்க ஆரம்பிக்கும். நம்மளோட சினாரியோல என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ 7ல 15A வரைக்கும் இருக்கு. அப்ப நீங்க மேல போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல அடுத்தடுத்த பேஜ் இருக்கும். 1வது பேஜ், 2வது பேஜ், கிட்டத்தட்ட வந்து 8 பேஜ் வரைக்கும் இந்த 7 சம்பந்தமான சர்வே நம்பர் சம்பந்தமான இங்க வழிகாட்டி மதிப்பு வந்து இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்மளோடது 7ல 2D. ஸோ நான் என்ன பண்றேன்னா அடுத்த பேஜ் போறேன். அடுத்த பேஜ்ல நம்மளோடது வருதா அப்படின்றத பாருங்க. அடுத்த பேஜ்ல நம்மளோடது வரல. அதுக்கு அடுத்த பேஜ் போறோம். அடுத்த பேஜ்லயாவது நம்மளோடது வருதா அப்படின்றத பாருங்க. ஸோ இங்க என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா வந்துட்டு 7ல 2 வந்திருக்கு, 7ல 25BC வந்திருக்கு, இன்னும் 7ல 2D வரல. ஸோ 1 by 1 கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க, ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இப்போ 7ல 2B, இங்க என்னன்னா 7ல வந்துட்டு 2D வந்துட்டு இல்ல இல்லையா? இல்ல, அல்பாபெட் லெட்டர் ஆர்டர் பிரகாரம் தான் போட்டிருப்பாங்க. இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா 7ல 2A இருக்கு, 7ல 2B இருக்கு, 7ல 2C இருக்கு. அப்போ 7ல 2D இல்ல அப்படின்னா உடனே நீங்க ஒன்றும் பெருசா பயப்படலாம் தேவையில்லை. அதுக்கு நியரஸ்ட் பக்கத்து நம்பர்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம். இப்போ 7ல 2D அப்படின்னா வந்து நீங்க 2A வேல்யூ எடுத்துக்கலாம், அல்லது 2B வேல்யூ எடுத்துக்கலாம், அல்லது 2C வேல்யூ எடுத்துக்கலாம், அல்லது 2F வேல்யூ எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே எவ்வளவுதான் போட்டிருக்காங்க? சதுரடிக்கு 100 ரூபா தான் போட்டிருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் அந்த ஏரியாவுக்குள்ள இந்த 7 அப்படின்ற சர்வே நம்பருக்குலாம் எவ்வளவு வந்து ரேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க? 100 ரூபாய் சதுரடிக்கு அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம சினாரியோல என்ன அப்படின்னா வந்துட்டு 200 மொத்த இடத்துடைய பரப்பளவு வந்துட்டு 555 சதுரடி இருக்கு. அப்ப 555 ஒரு சதுரடிக்கு 100 ரூபாய் இல்லையா? இப்போ ஒரு சதுரடிக்கு 100 ரூபாய் அப்படின்னா நம்மளோட இடத்துடைய சினாரியோ வந்து 555 சதுரடி. 555 சதுரடி இன்ட்டு 100 அப்படின்னு போட்டீங்கன்னா எவ்வளவு வருது வேல்யூ? அப்படியே 2 0 சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல எவ்வளவு வருது அப்படின்னா இதுதான் இடத்தினுடைய வேல்யூ. ஓகேயா? இது இடத்தோட வேல்யூ, இது வந்துட்டு பில்டிங்கோட வேல்யூ. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நீங்க இப்போ உங்ககிட்ட பத்திரம் போட வந்தவர்கிட்ட இதை முதல்ல என்ன சொல்லணும்? ஃபீஸ் எவ்வளவு வரும் அப்படின்றத வந்து சொல்லணும். ஒரு அப்ராக்சிமேட் ரஃப் கால்குலேஷன் நான் போடுறேன், எக்ஸாக்டா அப்புறமேல் வந்துட்டு பார்க்கலாம். அப்ப இதை ரெண்டையும் முதல் என்ன பண்ணிக்கோங்க? பிளஸ் பண்ணிக்கோங்க. 2,25,479 இருக்குல்ல, அதை சிம்பிளா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா 2,26,000 ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு ஸோ 2,26,000. அதுக்கப்புறம் என்னது? இந்த 55,000 பிளஸ் பண்ணிக்க போறீங்க. 0 0 5 1 8 2 2,81,500 ரூபாய் அந்த பில்டிங்குரிய வேல்யூ பிளஸ் வந்து அந்த இடத்துக்குரிய வழிகாட்டி மதிப்பு ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா அந்த சொத்தோட மதிப்பு வந்துட்டு 2,81,500 ரூபாய் அப்படின்னு வந்துட்டு வருது. ஓகேயா? இப்ப இதுக்குதான் என்ன பண்ணணும் அப்படின்னா பத்திர செலவு எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்துட்டு பதிவு கட்டணம் எவ்வளோ, ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளோ, அப்புறம் பதிவு கட்டணம் எவ்வளோ, ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும். இந்த சினாரியோல இவர் என்ன பண்றாருன்னா கரையம் பண்ண போறாரு. ஏற்கனவே வந்துட்டு எந்த பத்திரத்துக்கு எவ்வளவு பதிவு கட்டணம் எவ்வளோ, ஃபீஸ் எவ்வளோ, முத்திரை திருவு அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவா எடுத்திருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு ஜெராக்ஸ் வேற கொடுத்துருக்கு. அதுல நீங்க போய் பாருங்க, கரைய பத்திரத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி, எவ்வளவு பர்சன்டேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் பாருங்க டக்குன்னு. செவன் பிளஸ் 2, அதாவது
7% முத்திரை தீர்வை அப்படின்னா என்னது? ஸ்டாம்ப் டியூட்டி 7%, ஃபீஸ் பதிவு கட்டணம் வந்துட்டு 2%, மொத்தம் 9%. பர்சன்டேஜ் வந்துட்டு பாருங்க, நானே கால்குலேட்டர்ல தாங்க பாக்குறேன் பாருங்க. $2,81,500. இதுக்கு 7% அப்படின்னா எவ்வளவு வருது அப்படின்னா 19,705 ரூபாய் வருது. அப்ப பத்திரம் மட்டும் எவ்வளவு வாங்கணும்? 19,705 ரூபாய்க்கு வாங்கணும். தென் இதுக்கு 2% ஃபீஸ் எவ்வளவு வருது அப்படின்னா 5,630 ரூபா வருது. 5,630 ரூபா வருது. ஓகேங்களா? அப்போ ரெண்டையும் சேர்த்தா எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. $25,335. ஓகே, இப்போ அந்த இடத்தினுடைய வேல்யூ எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பில்டிங்குடைய வேல்யூ எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டையும் கூட்டினதுக்கு அப்புறம் இது என்ன டைப்பான பத்திரம்ன்றதை பொறுத்து மாறும். செட்டில்மெண்ட்னா ஒரு ஃபீஸ், விடுதலை பத்திரம்னா ஒரு ஃபீஸ், பாகப்பிரிவினா ஒரு ஃபீஸ். இங்க வந்துட்டு என்னது? கரையத்துக்கு 7%க்கு நீங்க முத்திரை வாங்கணும். 2%க்கு என்ன வாங்கணும்? என்னன்னா பதிவு கட்டணம் கட்டணும். அப்போ 2% எவ்வளோ, 7% எவ்வளோ அப்படின்ற கண்டுபிடிச்சி. அப்ப இவ்வளவுதான் ஃபீஸ். ஆனா இன்னும் ஃபீஸ் இருக்கு. இது போக என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் ஃபீஸ், கணினி ஃபீஸ்னு ஒரு ஃபீஸ் இருக்கு. நீங்க இந்த பத்திரம் எழுதுறீங்களா, எழுதி உள்ள பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கீங்களா, பிரிண்ட் எடுத்து ஆதார் கார்டு, பட்டா, இல்ல தேவையான இடத்துல சிட்டா, தேவையான இடத்துல வந்துட்டு ரசீது, இதெல்லாம் வச்சு அனெக்ஸ் பண்றீங்கல்ல. அனெக்ஸ் பண்றது 10 பக்கம் வரைக்கும் வருது அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 200 ரூபா. அப்ப இதையும் சேர்க்கணும், இது கூட சேர்க்கணும். 10 பேஜ் வரைக்கும் வருதுன்னா 200 ரூபா. 10 பேஜுக்கு மேல போயிருச்சு, நீங்க எழுதின பத்திரமோ நீங்க வச்சிருக்க அனெக்ஸும் 10 பேஜுக்கு மேல போயிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு பேஜுக்கும் 100 ரூபாய் வந்துட்டு சேர்க்கணும். ஒவ்வொரு பேஜுக்கு எவ்வளவு சேர்க்கணும்? 100 ரூபாய் சேர்க்கணும். அப்போ உங்களுக்கே தெரியும், நீங்க பத்திரம் எழுதி சப்மிட் பண்ண போறதுக்கு முன்னாடியே தெரியும் நம்ம எத்தனை பேஜ் எழுதி வச்சிருக்கோம், எத்தனை பேஜ்ல அனெக்ஸ் வச்சிருக்கோம், எல்லாம் சேர்த்து. உதாரணத்துக்கு இந்த இது வந்துட்டு ஒரு 15 பேஜ்ல நம்ம பத்திரம் எழுதி அனெக்ஸ் எல்லாமே 15 பேஜ் வருதுன்னு வச்சுக்கலாம். 10 பேஜ் வரைக்கும் 200 ரூபா, 5 பேஜ் எக்ஸ்ட்ரா வருது. அப்போ ஒரு பேஜுக்கு 100 ரூபா. ஒரு பேஜுக்கு 100 ரூபா அப்படின்னா 5 பேஜுக்கு எவ்வளவு ஆகுது? 500 ரூபா. அப்ப இந்த இடத்துல 500 ரூபாய் சேர்த்துக்கோங்க. இப்ப எவ்வளவு கட்டணும்? 700 ரூபா கம்ப்யூட்டர் ஃபீஸ் வருது. எல்லா பத்திரத்துக்கும் டிஃபால்ட்டா என்ன அப்படின்னா வந்துட்டு வீடியோவுக்கு ஒரு 100 ரூபாய். முன்னாடி வந்துட்டு சிடிக்குன்னு சொல்லிட்டு 100 ரூபா வாங்கினாங்களா, அதாவது நீங்க பத்திரப்பதிவு பண்ணும்பொழுது அங்க இருக்கிறது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும், அதோட தான் சிடியில போட்டு கொடுப்பாங்க. அதை முன்னாடி சிடி ஃபீஸ் வாங்கினாங்க, இப்ப வீடியோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய் வாங்குறாங்க. இது பிக்ஸ்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு. அதே போல இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்த அவர் அப்படியே வித்துட்டாரு, ஃபுல்ஃபில்லா 10 சென்ட் இருக்குன்னா 10 சென்டையும் வித்துட்டாருன்னா நோ இஷ்யூஸ். அந்த 10 சென்டை உடைச்சு 2 சென்டாவோ 3 சென்டாவோ 5 சென்டாவோ 9 சென்டாவோ இப்படி விற்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துல சப்டிவிஷன் ஆகுதுல, உட்பிரிவு ஆகுதுல, பாதியை தானே விற்கிறாரு, கொஞ்சம் இடத்த மட்டும். அப்போ சப்டிவிஷனுக்கு ஒரு சர்வே நம்பர் இருக்கும், அதுக்கு தனியா 400 ரூபாய் வந்து கட்டணும். இந்த சினாரியோல சப்டிவிஷன் கிடையாது, அதனால இதை விட்டுறலாம். அப்புறம் ஆவண எழுத்தரனுடைய நலநீதிக்கு டிஃபால்ட்டா வந்துட்டு ஒரு 10 ரூபாய் வந்துடும். ஓகேயா? அப்போ 700, இது ஒரு 100, 800, 810. இப்போ இந்த 25,335 இருந்து இந்த 810 கூட்டிக்கோங்க. இது போக ஈசி ஃபீஸ்னு ஒண்ணு இருக்கு. ஈசி போடணும்ல பதிவுக்கு, கம்பல்சரி என்ன முக்கியம்? பெய்டு ஈசி முக்கியம். மேனுவல் ஈசி போடணுமா தேவையில்லையா, இல்ல வந்து கம்ப்யூட்டர் ஈஸியே போதுமா, 75 போட்டா போதுமா, இல்ல அதுக்கு முன்னாடி இருந்து போட்டா போதுமா, அதெல்லாம் வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பிரீஃபா பார்க்கலாம். எந்த வருஷத்துல இருந்து, ஒவ்வொரு கேஸ்க்கும் ஒவ்வொரு பத்திரத்துக்கும் எந்த இயர்ல இருந்து நீங்க வந்துட்டு ஈசி போட்டா போதும், அதுக்கு ஃபீஸ் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்றது நம்ம அப்புறம் பார்க்கலாம்.
ஸோ இப்போதைக்கு நான் ரஃபா வந்துட்டு ஒரு 1000 ரூபாய்ன்னு போடுறேன். ஓகே, இந்த பத்திரம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பத்திரம் வந்துட்டு 2020 தான் பதிஞ்சிருக்கு. அதனால வந்துட்டு நான் ரஃபா வந்துட்டு ஒரு 1000 ரூபாய் போடுறேன். மீதி சினாரியோல எப்படி அப்படின்றத நம்ம அப்புறமேல் வந்துட்டு பார்க்கலாம். அப்போ 5 4 11 7 27,115 ரூபா எடுத்து இது போக உங்க ஃபீஸ் வந்துட்டு சேர்க்கணும். உங்க ஃபீஸ் நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க, எவ்வளவு வாங்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு ஒரு 4000 ரூபாய் அப்படின்னு நான் போடுறேன். 4000 ரூபாய் யாரும் வாங்குறது இல்லைங்க. குறைஞ்சது 5ல இருந்து 8 10ன்னுலாம் வாங்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு 4000 ரூபாய்ன்னு போடுறேன். நீங்க பாத்துக்கோங்க உங்க ஃபீஸ் எவ்வளவு அப்படின்றத பாத்துக்கோங்க. பார்த்துட்டு 5 எவ்வளவு வருது ஃபீஸ், இது போக ஒரு ஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபீஸையும் சேர்த்துக்கோங்க. பிளஸ் அப்படின்னு போட்டு அந்த ஃபீஸ் சேர்த்துட்டு இதுதான் ஃபீஸ். அப்ப இந்த ஃபீஸை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ண போறாரு, பத்திரம் எழுத வந்திருக்கவரு டிசைட் பண்ண போறாரு. 2 நாள் கழிச்சு எழுதலாமா, இல்லங்க கையில காசு இல்ல ஒரு வாரம் கழிச்சு வர்றேன் அப்புறம் எழுதிக்கலாம்னு சொல்ல போறாரா, இல்ல இதே கேள்வியெல்லாம் போய் இன்னொருத்தர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட ஒரு சிட்டை ஒண்ண வாங்குவாரு. ஃபீஸ் எவ்வளவு அப்படின்றத பார்த்துட்டு யாரு கம்மியா சொல்லியிருக்காங்களோ அங்க கம்மியா சொல்லியிருக்காங்கன்னா என்ன, இதெல்லாம் மாற போறது கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு இடத்தினுடைய வேல்யூ யார்கிட்ட போயினாலும் அதே தான் வரப்போகுது. அது கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண வேல்யூ. இதுல எல்லாம் யார்கிட்ட போனாலும் அதுதான் வரப்போகுது. ஓகே, வீட்டோட வேல்யூவும் கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணதா. இதுலயும் வந்துட்டு யாருக்கிட்ட அவர் போய் கேட்டாலும் அதுதான் வந்துட்டு வரப்போகுது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஃபீஸ் இதெல்லாமே வந்துட்டு அதுவும் என்ன, யார்கிட்ட போய் கேட்டாலும் அதுதான் வரப்போகுது. மேபி அவர் வந்துட்டு 15 பக்கத்துக்கு பதிலாக வந்துட்டு 14 பக்கத்துல கூட எழுதிருக்கலாம். சில பேர் வந்து ரொம்ப ஷார்ட்டா எழுதுவாங்க, ரொம்ப வந்துட்டு மானியத்தேன் எல்லாம் போட்டு எழுதாம ஷார்ட்டா எழுதிருப்பாங்க. அப்ப என்னன்னா ஒரு பேஜ் 2 பேஜ் அவங்க கம்மியா எழுதிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்ப அந்த ஃபீஸ் மட்டும் தான் வந்துட்டு குறையும். ஈஸி ஃபீஸ் வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் எல்லாருக்கும் காமனா தான் வரப்போகுது. இந்த வீடியோ ஃபீஸ், ஆவண எழுத்தர் ஃபீஸ் இதெல்லாம் யாருக்கிட்ட போயிட்டு சேம் தாங்க வரப்போகுது. இந்த இடம் மட்டும் உங்களோட ஃபீஸ் வந்து நீங்க 4000 ரூபாய் போட்டீங்கன்னா மேபி அவர் வந்துட்டு 3500 ரூபாய்க்கு எழுதி கொடுக்கலாம், இல்ல 3000 ரூபாய்க்கு கூட எழுதி கொடுக்கலாம். அது அவரை பொறுத்து தான் இருக்கு. அதை பொறுத்து அவர் இது பண்ணிப்பாரு. ஓகே, அப்போ இந்த சினாரியோல ஃபீஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டோம், கால்குலேட் பண்ணிட்டோம். எரேசர் நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகேயா, அப்போ ஃபீஸ் எல்லாம் நீங்க ரஃபா சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவுதான் ஆகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஓகே நம்ம வந்துட்டு 2 நாள் கழிச்சு எழுதிக்கலாங்க, இந்தாங்க ஒரு அட்வான்ஸ் அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா. இவ்வளவுதான் சொல்லிட்டீங்க, அவர் ஓகே அப்படின்ட்டாருன்னா அடுத்த ப்ராசஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும், இம்மீடியட்டா ஈஸி வந்துட்டு அப்ளை பண்ணணும். அதுக்கு மேனுவல் ஈஸி அப்ளை பண்ணணுமா, கம்ப்யூட்டர் ஈஸி அப்ளை பண்ணணுமா, எந்த இயர்ல இருந்து ஈஸி அப்ளை பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அடுத்தடுத்ததுல வந்து ரொம்ப தெளிவா பார்க்கலாம். இப்போதைக்கு நான் ஷார்ட்டா சொல்றேன். அடுத்து நீங்க என்ன பண்ணணும், ஈஸி வந்துட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடணும். ஈஸி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இந்த பத்திரத்தை வந்துட்டு என்ன பண்ணிருங்க, டைப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஒரு பதிவு பண்ணி ஒரு பத்திரம் வச்சிருக்காங்களே, இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், வேர்ட்ல போய் டைப் பண்ணி டாக்குமெண்ட் வந்துட்டு டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டாக்குமெண்ட் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யாருக்கு எழுத போறாங்க, அந்த பத்திரத்தை எப்படி எழுதணும் அப்படின்றத கரைய பத்திரம்னா அந்த கரைய பத்திரத்துல நீங்க என்ன எப்படி எழுதணும், எங்க ஆரம்பிச்சு கரைய பத்திரத்தை வந்துட்டு எப்படி எழுதணும், அதுக்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கணும், சொத்து விவரத்தை நீங்க எப்படி சொல்லணும், என்னென்ன இம்பார்ட்டன்டான விஷயம்லாம் வந்து நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு என்னன்னா நீங்க அந்த பத்திரத்தை எழுதி வச்சுட்டீங்க. ஓகே, எழுதி வச்சதுக்கு அப்புறம் இந்த பத்திரத்துல எழுதி இததான் பிரிண்ட் எடுத்து நம்ம போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ்ஆர் கிட்ட கொடுத்து பதிவு பண்ண போறோம் இல்லையா. இததான் பிரிண்ட் எடுக்க போறோம், பத்திரத்துல வந்துட்டு பிரிண்ட் எடுத்து பதிவு பண்ண போறோம். இதே கண்டென்ட்ட நீங்க அடுத்து என்ன பண்ணணும், ஆன்லைன்லயும் என்ட்ரி போட்டிருக்கணும். ஸோ அப்போ உங்களோட டாக்குமெண்ட்டை என்ன பண்ணணும், இங்க நீங்க டைப் பண்ணிருக்கீங்க இதையே ஆன்லைன்ல என்ட்ரி போடணும். ஓகேயா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஆன்லைன்ல என்ன பண்ணணும், என்ட்ரி போட்டிருக்கணும். ஓகேங்களா, இருக்கா. ஸோ ஆன்லைன்ல என்ட்ரி போடணும். நீங்க வேர்ட்ல டைப் பண்ணி அதை உங்களோட பத்திரத்துல பிரிண்ட் எடுத்து கொண்டு போய் எஸ்ஆர் கிட்டக்க நீங்க கொடுப்பீங்கல்ல,
இதுல ரெடி பண்ண கண்டென்ட் இதோட ஷார்ட், இதுல ரொம்ப பிரீஃபா, சாரி ரொம்ப இதுல வந்துட்டு என்ன பண்ணிருப்பீங்க, எலாபரேட்டா பெருசா வந்து சொல்லிருப்பீங்கல்ல. இதுல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஆன்லைன்ல ஒரு என்ட்ரி நம்ம போடணும். அதே பத்திரத்தை ஆன்லைன் என்ட்ரி பண்ணணும். யாரு வாங்குறா, யாரு விற்கிறா, அதுக்கப்புறம் வந்துட்டு விட்னஸ் யார் வர்றாங்க, அந்த சொத்தோட சர்வே நம்பரு, பட்டா நம்பர் இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு மேல வந்து என்னென்ன டீல் இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஷார்ட்டா வந்து சொல்லணும். அதுக்கு பேர் தான் என்னது, ஆன்லைன்ல அந்த பத்திரத்தை என்ட்ரி போடணும். இதை நீங்க என்ட்ரி போட்டு வச்சிடணும். ஏழாவது ப்ராசஸ் தான். ஓகேங்களா? அப்ப டாக்குமெண்ட்டை வந்து டைப் பண்ணிட்டீங்க, ஏழாவதா வந்துட்டு ஆன்லைன்ல என்ட்ரி போட்டும் வச்சிட்டீங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப இந்த டைப் பண்ணி நீங்க வச்சிருக்கீங்களா, இந்த கண்டென்ட்டை என்ன பண்ணுவீங்க, பத்திரத்தை வந்துட்டு ஒரு இதுல போய் பிரிண்ட் எடுக்கணும்ல நீங்க. இந்த மாதிரி பிளைனா ஒரு பத்திரம் வாங்குவீங்க, ஸ்டாம்ப் வெண்டர்கிட்ட போய் என்ன பண்ணுவீங்க, ஒரு பத்திரம் வாங்குவீங்க, நீங்க வாங்குவீங்க அல்லது கிளைண்டே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிட்டு வருவாங்க. இந்த பத்திரத்தை நீங்க ஸ்டாம்ப் வெண்டர் கிட்ட வாங்குறீங்க. இந்த மாதிரி பத்திரத்துல தான் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க டைப் பண்ணி வச்சிருக்க கண்டென்ட் வந்து பிரிண்ட் எடுக்க போறீங்கல்ல. அப்ப இந்த பத்திரத்தையும், இந்த பத்திரத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும், சைட்ல பாருங்க ஒரு நம்பர் இருக்கா, இந்த நம்பரே என்ன பண்ணணும், ஆன்லைன்ல ஏத்தணும். நான் வந்துட்டு ஒரு கடையில ஒரு ஸ்டாம்ப் வெண்டர் கிட்ட 500 பத்திரம் 2 பத்திரம் வாங்கியிருக்கேன், அந்த பத்திரத்தை தான் என்ன பண்ண போறேன், இந்த பதிவுக்கு நான் யூஸ் பண்ண போறேன், அந்த பத்திரத்தோட நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல என்ட்ரி பண்ணணும். இது எல்லாமே வந்துட்டு எங்க போயிரும்னா, எஸ்ஆர் வந்துட்டு இப்ப நம்ம எப்படி லாகின் பண்றோமோ அதே மாதிரி எஸ்ஆரும் அவரோட லாகின் பண்ணி வச்சிருப்பாரு. லாகின் பண்ணி வச்சாலே வந்து அவங்க போய் பார்த்தாருன்னா அவருக்கு தெரியும், ஓ 5000 பத்திரம் 2 வாங்கியிருக்காங்க, இந்த ஸ்டாம்ப் வெண்டர் கிட்ட தான் வாங்கியிருக்காங்க, இந்த பத்திரம் ஓகே அப்படின்ற எல்லாமே அவரு பாத்துக்குவாரு. அப்போ எட்டாவதா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு, வாங்கின உங்களோட ஸ்டாம்ப் பேப்பரை ஆன்லைன்ல ஏத்தணும். பதிவுக்காக வாங்கிருக்கீங்களா, ஆன்லைன்ல ஏத்தணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு 2 விஷயம் இருக்கு. இந்த 2 விஷயத்துல எதை வேணாலும் முன்னாடி பண்ணிக்கலாம், எதை வேணாலும் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் அப்படியே ஆர்டரா பண்ண போறீங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு வர்றதை மட்டும் நீங்க முன்னாடி பண்ணிக்கலாம், முன்னாடி பண்ணிக்கலாம். ஃபைனலா என்ன அப்படின்னா வந்துட்டு, கட்ட வேண்டிய ஃபீஸ் எல்லாத்தையும் ஆன்லைன்ல கட்டணும்ல, ஸோ அந்த ஃபீஸ் எல்லாத்தையும் கட்டணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பதிவுக்கு டோக்கன் போடணும். இந்த பதிவுக்கு டோக்கன் போட்டு, நாளைக்கு பதிவுக்கு வர்றோம்னா நாளைக்கு டோக்கன் போயிட்டு தாங்க நீங்க பதிவு பண்ண முடியும். எந்த வேலையாலும் டோக்கன் போட்டு தான் போகணும். இந்த 2 வேலையில எதை வேணாலும் முன்னாடி பண்ணிக்கலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் டோக்கன் போட்டுட்டு அப்புறமேல் ஃபீஸ் கட்டுறேன்னா தாராளமா கட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபீஸ் கட்டிட்டு அப்புறமேல் நான் டோக்கன் போடுறேன், தாராளமா போட்டுக்கோங்க. ஒன்னே ஒன்று மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, நீங்க டோக்கன் போட்டீங்கன்னா கரெக்ஷன் பண்றது வந்துட்டு பண்ண முடியாது. ஓகேயா? எஸ்ஆர் வந்துட்டு இப்ப நீங்க டோக்கன் போட்டதுக்கு அப்புறம் நீங்க ஆன்லைன்ல இந்த என்ட்ரி போட்டுறீங்கல்ல, இவர் தான் சொத்தை விற்கிறாரு, இவர் தான் வாங்குறாரு, இந்த சர்வே நம்பர் தான், விட்னஸ் இவங்க தான் அப்படின்னு ஆன்லைன்ல என்ட்ரி போட்டிருப்பீங்க. உங்க பத்திரத்துல டைப் பண்ணி பிரிண்ட் வச்சிருக்கீங்களா, அதையே ஆன்லைன்ல என்ட்ரி போட்டுருவேன்னு சொல்லணும்ல. இந்த ஆன்லைன் என்ட்ரி போட்டதுல திடீர்னு ஒரு விட்னஸ் வந்துட்டு நான் வரல, நீங்க வேற ஆளை கூப்பிட்டுக்கோங்க, ஏதாவது ஒரு எதிர்பாராத விதமா ஒரு விட்னஸ் வந்து வரல அப்படின்னா, இப்ப நீங்க போய் டோக்கன் போட்டுட்டீங்க. நீங்க போட்ட டோக்கனுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா, எஸ்ஆர் வந்துட்டு ஓபன் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேயா? ஸோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி டோக்கன் போட்டதுக்கு அப்புறம் கரெக்ஷன் பண்றது சிரமம். அதனால எப்பயுமே டோக்கன் வந்துட்டு என்னன்னா, முன்னாடி எல்லாம் போடாதீங்க. பதிவுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஈஸியா டோக்கன் கிடைக்கும். என்னென்ன மாதிரி டைம்ல வந்து உங்களுக்கு டோக்கன் கிடைக்காது அப்படின்னா, இந்த ஆடி 18 பௌர்ணமி இந்த மாதிரி டைம்ல தான் என்னன்னா டோக்கன் கொஞ்சம் டைட்டா இருக்கும். மிச்சப்படி வந்து டோக்கன் எல்லா 15 ஆஃபீஸ்லயும் ஈஸியாவே கிடைக்கும். அதனால வந்து பதிவுக்கு ஒரு 2 மணி நேரம். இப்ப நாளைக்கு தான் பதிவு அப்படின்னா நாளைக்கு காலையில நீங்க டோக்கன் போட்டுக்கோங்க, நோ இஷ்யூஸ். அப்ப ஃபீஸ் கட்டணும். 11வது என்ன அப்படின்னா, இந்த எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஈஸி அப்ளை பண்ணீங்களா, இதை டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க டைப் பண்ண பத்திரத்தை வந்துட்டு நீங்க வாங்கின பத்திரத்துல பிரிண்ட் எடுத்து அப்படியே அந்த மஞ்சள் கலர் பேப்பர்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். ஓகேயா? இதுல ஃபர்ஸ்ட் நீங்க எதை வைக்கணும் அப்படின்னா, உங்களோட பத்திரத்தை நீங்க டைப் பண்ணி வச்சிருக்கீங்களா, அதை தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன வைக்கணும் அப்படின்னா வந்து அதோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். அதுக்குன்னு ஒரு பட்டா இருக்கும்ல, அந்த பட்டாவை வைக்க போறீங்க. வீட்டு வரி ரசீது இருக்கும், அந்த வீட்டு வரி ரசீது வைக்க போறீங்க. இபி பில் இருக்கும், இபி பில் வைக்க போறீங்க. விற்கிறவர் வாங்குறவரோட ஆதார் வைக்க போறீங்க. விட்னஸ் 2 பேரோட ஆதார் வைக்க போறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சினாரியோக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அனெக்ஸ் நீங்க வைக்க போறீங்க. வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வந்துட்டு
உங்களோட மக்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்குறவர் வைக்கிறவர் சாட்சி எல்லாத்தையும் கூட்டிட்டு சாட்சி வந்துட்டு ஃபிங்கர் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் சில நேரம் வந்துட்டு திடீர்னு ஏதாவது ஒரு வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுறாங்க. சில சார் வந்துட்டு சாட்சியை உள்ளே கூப்பிட மாட்டாங்க, ஆதாரம் மட்டும் கொடுத்துட்டோம்னாலே பார்த்துட்டு ஓகே அப்படின்றாங்க. சில சார் வந்துட்டு அப்பியர் மட்டும் ஆக சொல்றாங்க, அதாவது முன்னாடி வந்து பார்த்துட்டு இவங்க தானே அப்படின்னு மட்டும் பாக்குறாங்க. பட் அவங்க கிட்ட ஃபிங்கர்லாம் வாங்குறது கிடையாது. ஆனா பையர்ட்டையும் செல்லர்ட்டையும் வாங்குறவட்டையும் விற்கிறவர்ட்டையும் போட்டோ எடுப்பாங்க, ஃபிங்கர் எல்லாமே வாங்குவாங்க. ஆனா இவங்களெல்லாம் கூட்டிட்டு எஸ்ஆர் ஆபீஸ்க்கு போறீங்க, எஸ்ஆர்ஓ சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போக போறீங்க. ஸோ அங்க போய் பத்திரத்தை பதிவு பண்ணிட்டு வர போறீங்க. இதுதாங்க ப்ராசஸ். ஓகே, அப்போ இந்த ஸ்டாம்ப் ஆன்லைன்ல எப்படி வந்துட்டு டாக்குமெண்ட்டை ஏற்றணும், அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி வந்துட்டு எப்படி நீங்க அந்த நீங்க வாங்கின பத்திரம் இருக்குல்ல, அந்த பத்திரத்தை ஆன்லைன்ல எப்படி ஏற்றணும், ஃபீஸ் எப்படி கட்டணும், டோக்கன் எப்படி போடணும் அப்படின்றது எல்லாமே வரிசையா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கணும். ஓகே, அப்போ என்ன அப்படின்னா எந்த ஒரு பத்திரம் உங்ககிட்ட பதிவுக்கு வருதுனாலும் இந்த 11 ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே புரிஞ்சு போச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்துட்டு அவரோட ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த தங்கச்சி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்பா இறந்து போயிடுறாங்க, தங்கச்சியும் அண்ணன் 2 பேர் மட்டும் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 3 பேருக்கும் ஷேர் வருது இல்லையா, அது ரிலீஜியஸ் பொறுத்து மாறும். நம்ம ஹிந்துன்னு வச்சுக்கலாம். ஹிந்துனா அப்பா சம்பாரிச்ச சொத்துல அவருக்கு அப்புறம் யாருக்குன்னு சொல்லாம அவர் இறந்து போயிடுறாரு அப்படின்னா இந்த சொத்துல பசங்க எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் வந்துட்டு இருக்கு. சினாரியோல அம்மா இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க, இப்போதைக்கு 3 பசங்களை மட்டும் மைண்ட்ல வைங்க. ஒரு பொண்ணு 2 பசங்க இருக்காங்க, 3 பேருக்கு வந்துட்டு ஷேரிங் இருக்கு. அப்போ பாகப்பிரிவினை பண்றாங்க, 3 பேரும் சேர்ந்துதான் வந்துட்டு பாகப்பிரிவினை பண்ண ஆளுக்கு ஒரு 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 போர்ஷன் ஒரு போர்ஷன் மீன்ஸ் எல்லாருக்கும் ஈக்குவல் ஷேர் இருக்கு. 3 பங்கா பிரிச்சு ஆளுக்கு ஒரு பங்கு வந்துட்டு எடுத்துக்கணும். இதான் சினாரியோ. இப்ப இந்த தங்கச்சி என்ன பண்றாங்கன்னா, அண்ணன் வந்துட்டு ஏற்கனவே நம்மளுக்கு கல்யாணத்துக்காக நிறைய செலவு பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி சீர்வரிசைகள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு இந்த சொத்துல வேண்டாம், ஏன்னா என்னோட அந்த பாகப்பிரிவினை மூலமா எனக்கு ஒரு ஷேர் வருதுல, எனக்கு ஒரு பங்கு வருதுல, அந்த பங்கு வந்துட்டு நான் எங்க அண்ணனுக்கே விட்டு தந்துடுறேன் அல்லது என் தம்பிக்கே நான் விட்டு தந்துடுறேன் அப்படின்னா அந்த சினாரியோ என்ன போடுவோம், விடுதலை பத்திரம் போடுவோம். ஓகேயா, இப்ப அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ விடுதலை பத்திரத்துக்கு உங்ககிட்ட வருது அப்படின்னா இதை தான் ஃபாலோ பண்ண போறீங்க. டைட்டில் எப்படி, எதை வச்சு இவங்க விடுதலை கொடுக்க போறாங்க, அப்ப எப்படி விடுதலை கொடுக்கறது, இவங்களுக்கு அந்த சொத்து எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்க போறீங்க. எப்படி வந்திருக்கும், அவங்க அப்பா கிட்ட பத்திரம் இருந்திருக்கும், பட்டா இருந்திருக்கும், அவருக்கு அந்த சொத்து எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்க போறீங்க. அவரு எந்த ஒரு உயிலோ இல்ல வந்துட்டு நான் இறந்ததுக்கு அப்புறம் யாராருக்கு சொத்து எப்படி போகணும் அப்படின்ற எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் எதுவுமே இல்லாம இருக்கும் பட்சத்துல ஈக்குவல் ஷேர் வந்துட்டு ஆட்டோமேட்டடா இந்த பொண்ணுக்கும் வந்துடுது. அதை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க. அப்ப அதை கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க, என்ன டைப் பண்ண பத்திரம் இப்ப போட போறாங்க, ரிலீஸ் விடுதலை பத்திரம் போட போறாங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னென்ன வேணும், அவங்க அப்பாவினுடைய டெத் சர்டிபிகேட் வேணும், அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு இவங்க தான் வாரிசு அப்படின்றதுக்கான வாரிசு சர்டிபிகேட் வேணும். ஆஸ் யூஷுவல் வந்துட்டு அதாவது விடுதலை பண்றவங்களோட ஆதார், அந்த விடுதலை வந்துட்டு யாருக்காக விட்டு கொடுக்குறாங்களோ அவங்களோட ஆதார், ஸோ அப்புறம் 2 விட்னஸ் இதோட ஆதார்லாம் வந்துட்டு வேணும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ண போறீங்க. கால்குலேட் பண்ணி அவங்க சொல்ல போறீங்க. அவங்க ஓகே அப்படின்ட்டாங்கன்னா ஈஸி அப்ளை பண்ணி விட போறீங்க. டாக்குமெண்ட்டை டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்க போறீங்க. அதே டாக்குமெண்ட் வந்துட்டு ஆன்லைன்ல என்ட்ரி போட போறீங்க. அப்புறம் வந்துட்டு ஸ்டாம்ப் பேப்பர் நீங்க வாங்கின பத்திரத்தை வந்துட்டு அந்த நம்பரை ஆன்லைன்ல ஏற்ற போறீங்க, ஃபீஸ் கட்ட போறீங்க, டோக்கன் போட போறீங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன பண்ண போறீங்க, எஸ்ஆர் ஆஃபீஸுக்கு போய் உள்ள ப்ரெசென்ட் பண்ணி பதிவு பண்ணிட்டு வர போறீங்க. அப்போ எஸ்ஆர் ஆஃபீஸ்ல சில நடைமுறைகள் இருக்கும். அங்க போயிட்டு நீங்க வந்துட்டு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது அப்படின்றது எல்லாமே அடுத்தடுத்து வந்துட்டு பார்க்கலாம். இததான் எல்லா விதமான பத்திரம் வந்தாலும் நீங்க இதை தான் வந்து ஃபாலோ பண்ண போறீங்க. அப்ப இதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா சில விஷயங்கள் வந்துட்டு சில தியரி நாலேஜும் உங்களுக்கு வந்துட்டு வேணும். அப்ப என்னென்ன நாலேஜ் வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நிலம் சம்பந்தமான ஒரு கிளியரான ஐடியா வேணும். ஓகேயா, அப்போ சொத்து சம்பந்தமான ஒரு நிலம் அப்படின்னா என்ன, இதுல 2 முக்கியமான டிபார்ட்மெண்ட் வந்துட்டு வர்றாங்க. ஓகேயா,
ஒன்னு ஒரு சொத்தை நீங்க பதிவு பண்ண போறீங்க, ரெண்டு முக்கியமான டிபார்ட்மெண்ட் வருவாங்க. ஒன்னு வந்துட்டு பதிவுத்துறை, இன்னொன்னு வந்துட்டு வருவாய்த்துறை. அப்போ இந்த ரெண்டு துறையை பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும். இவங்களோட டாக்குமெண்ட்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் இதை பத்தி வந்து நீங்க தெரிஞ்சிருக்கணும். இப்ப பதிவுத்துறையில என்ன அப்படின்னா வந்துட்டு ஈசி, அதுக்கப்புறம் வந்துட்டு பத்திரத்தினுடைய வகைகள், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இங்க பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா பட்டா அப்படின்னா என்னன்றத தெரிஞ்சுக்கணும், சிட்டானா என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும், அடங்கல் அப்படின்னா வந்துட்டு என்னன்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ பட்டால என்னென்ன டைப்பான வகைகள் இருக்கு, பத்திரத்துல என்னென்ன டைப்பான வகைகள் இருக்கு, ஒரு பத்திரமும் எப்போ எந்த சினாரியோல எதுக்காக எழுதணும், அதோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றது எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது போக வேற என்னென்ன துறைகள்லாம் வரும் அப்படின்னா, சில இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு டிடிசிபியினுடைய அப்ரூவல் தேவைப்படும், சில இடத்துல வந்துட்டு சிஎம்டிஐனுடைய அப்ரூவல் தேவைப்படும், சில இடத்துல வந்துட்டு எல்பிஏ லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி அவங்களோட அப்ரூவல் தேவைப்படும். இது ஆக்சுவலா வந்துட்டு இவங்களோட கண்ட்ரோல்ல தான் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு, அவங்க தனி ஆர்கனைசேஷன்லாம் வந்துட்டு கிடையாது. அப்போ இவங்கெல்லாம் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இவங்க கிட்ட எப்போ எந்த சூழ்நிலையில நம்மளோட இடத்துக்கு வந்துட்டு அப்ரூவல் வந்துட்டு கட்டாயமா வாங்கணும் அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது போக வந்துட்டு என்னன்னா பஞ்சாயத்து, ஊராட்சி மன்றங்கள பஞ்சாயத்து, நகராட்சி, ஐ மீன் ஊராட்சி தான், ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி சொத்துல இவங்களோட பங்கு இருக்கு. அதுல வீடோ பில்டிங்கோ இருந்துச்சுன்னா இவங்க தான் என்ன பண்ண போறாங்க, ஸோ ரசீது ப்ராப்பர்ட்டி, ரசீது வந்துட்டு டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இவங்க தான் கொடுக்க போறாங்க. அப்ப இவங்கள பத்தி ஒரு ஐடியா வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அப்ப ரசீதுனா என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு என்ன டைப்பான பத்திரம் வந்துச்சு அப்படின்னாலும் வந்துட்டு அதை ஈஸியா பதிவு பண்ணிட்டு உங்க கிளைண்ட் கிட்ட வந்துட்டு நீங்க கொடுத்துடலாம். இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் அப்படின்ற, நம்ம திரும்பி திரும்பி சொல்றதான், பெரிய ராக்கெட் சயின்ஸ் அப்படின்றலாம் கிடையாது. நாலேஜ் வச்சுக்க போறீங்க. ஓரளவு ஒரு 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 பேசிக்கான பதிவு சட்டம், இப்போ பதிவு சட்டம் 1908 இருக்கு அப்படின்னா அந்த பதிவு சட்டத்துல ஒரு மினிமமான ஒரு விஷயத்த வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே வந்துட்டு முத்திரை தீர்வை சட்டத்துல வந்துட்டு ஒரு மினிமமான விஷயத்த மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா வந்து போதும். டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், சொத்து மாற்றுரிமை சட்டம், அதை பத்தின வந்துட்டு ஒரு ஒரு மினிமமான ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப பாகப்பிரிவினை வரும்பொழுது, பாகப்பிரிவினையில ஹிந்துஸ்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷேர் இருக்கும், கிறிஸ்டின்ஸ்க்கும் ஹிந்துஸ்க்கும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு பெரும்பாலும் வந்து சேமா தான் இருக்கும். ஆனா முஸ்லிம்ஸ்க்கு வரும்போது வந்துட்டு ஸோ பாகப்பிரிவினையிலையும் டிஃப்ரெண்ட் இருக்கு, உயிர்லையும் டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்ப ஹிந்துஸ் வந்துட்டு ஒரு ஒரு ஹிந்து ஆள் இருக்காங்க, ஒரு இந்து நபர் இருக்காரு அப்படின்னா அவர் சொந்தமா வாங்கின சொத்துல எவ்வளவு பர்சன்டேஜ் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னா மகனுக்கோ வந்துட்டு எழுதி கொடுக்கலாம், இல்லைன்னா யாருக்காவது கூட எழுதி கொடுக்கலாம். ஆனா முஸ்லிம்ஸ்ல அப்படி கிடையாது. இவ்வளவு பர்சன்டேஜ் தான் பொண்ணுக்கு எழுதணும் அப்படின்ற லிமிட் இருக்கு, இவ்வளவு பர்சன்டேஜ் தான் பையனுக்கு எழுதணுன்ற லிமிட் இருக்கு. அதே மாதிரி பாகப்பிரிவினை பண்ணும் பொழுது என்னன்னா முஸ்லிம்ஸ், கிறிஸ்டின், ஹிந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு ஈக்குவலான ஷேர் கிடையாது. அப்போ ஸ்லைட்லி வந்து சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு பாக பிரிவினை சம்பந்தமா சில விஷயங்கள் வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹிந்து வந்துட்டு எப்படி பாக பிரிவினை பண்ணிக்கிறாங்க, என்ன ரேஷியோல பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கிறிஸ்டின் வந்துட்டு என்ன ரேஷியோல பண்ணிக்கிறாங்க, அப்புறம் வந்து ஒரு முஸ்லீம் வந்துட்டு என்ன ரேஷியோல பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் நல்ல நாலேஜ் இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு எந்த டைப்பான பத்திரம்னாலும் நல்ல முறையில வந்துட்டு பதிவு பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்ப இதை பத்தி தான் நம்ம என்னன்னா அடுத்தடுத்து பார்க்க போறோம். அப்போ ஒரு முஸ்லிம்ஸினுடைய பாகப்பிரிவினை வந்து என்ன மாதிரி இருக்கு, அவங்களோட சட்டம் என்ன சொல்லுது, ஒரு ஹிந்துவினுடைய பாகப்பிரிவினை என்ன மாதிரி பிரிக்கிறாங்க, அவங்களோட சட்டம் என்ன சொல்லுது, ஒரு கிறிஸ்டின் வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு பாகப்பிரிவினை பண்ணிக்கிறாங்க, அவங்களோட சட்டம் என்ன வந்துட்டு சொல்லுது, ஜென்ரலா வந்துட்டு பதிவுத்துறையினுடைய சட்டம் என்ன சொல்லுது, ஸோ எதுக்கு எதெல்லாம் வந்துட்டு கட்டாயமா பதிவு பண்ணணும், எதெல்லாம் கட்டாயமா பதிவு பண்ணன்ற அவசியம் இல்லை, அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்ஆருக்கு வந்துட்டு என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்கு, இன்கேஸ் உங்களோட பத்திரத்தை எஸ்ஆர் பதிவு பண்ண மறுக்கிறாரு அப்படின்னா அந்த சினாரியோல என்ன நடக்கும், அதை நீங்க எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும். அவர் மறுக்கல, அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா பத்திரத்தை பதியவே மாட்டேன்னு சொல்லிட்டு மறுத்துட்டு ரெஃப்யூசல் சர்டிபிகேட் போடுறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அப்பீல் நீங்க யாருக்கிட்ட போகணும், அங்க எப்படி வந்துட்டு அப்பீல் போகணும், அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பதிவு சட்டம் தொடர்பான ஒரு மினிமமான ஐடியா, ஒரு மினிமமான நாலேஜ். நம்ம எல்லாத்தையும் நீங்க கரைச்செல்லாம் குடிக்க முடியாது, அங்க எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்க யாரும் அங்க எழுத போறதும் கிடையாது. ஓகேங்களா? அதனால நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம்.
அந்த வந்து முத்திரை திருவை சட்டத்துல பொறுத்த மட்டும் என்னன்னா, எந்த பத்திரத்துக்கு, அது உங்ககிட்ட ஆல்ரெடி ஜெராக்ஸே கொடுத்தாச்சு, எந்த பத்திரத்துக்கு எவ்வளவுக்கு நீங்க ஃபீஸ் கட்டணும், எவ்வளவுக்கு வந்துட்டு பத்திரம் வாங்கணும் அப்படின்றது எல்லாமே தெளிவா வந்துட்டு இதுல வந்து, ஓகேங்களா. அண்ட் அசையும் சொத்துனா என்ன, அசையா சொத்துனா என்ன, இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கப்போம். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம், ஒன் பை ஒன்னா கேளுங்க. ஜஸ்ட் ஒரு நான் ஐடியா, ஒரு என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுத்துருக்கேன், இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. நத்தம், ஓகே ஒரு நிமிஷம். ஆக்சுவலா அவங்க நத்தம் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. இது எல்லாமே வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து பார்க்க தான் போறோம். நீங்க கேட்டதுனால உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்ன்றதுக்காண்டி வந்துட்டு நான் ஒண்ணு சொல்றேன், ஓகேங்களா. ஆரம்ப காலகட்டத்துல வெள்ளக்காரன் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு இது ஒரு ஊரோட மேப்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு இது ஒரு ஊரோட மேப்னு நீங்க நம்புங்க. இது ஒரு ஊரோட மேப்னு வச்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு எல்லை வச்சிருக்கான். இந்த இது வரைக்கும் தான் வந்து இந்த ஊருனுடைய எல்லை, இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஊருனுடைய எல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லை இதெல்லாம் பிரிச்சு வச்சுக்காங்களா. இந்த எல்லைகளை பிரிக்கும் பொழுதே, இந்த ஊரை உருவாக்கும் பொழுதே, அந்த ஊரை உருவாக்கும் பொழுதே அவன் எவ்வளவு அழகா உருவாக்கி இருக்கான் அப்படின்னா, அந்த ஊர்ல மக்கள், நான் உங்களுக்கு ஒரு ஒன் லைன்ல சிம்பிளா புரியணும் அப்படின்றதுக்காண்டி நான் சொல்றேன். அந்த ஊர்ல மக்கள் இருப்பாங்க. முதல் இடத்துல எங்க ஆரம்பிக்கிறான்னா, அந்த ஊர்ல மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் எல்லாரும் குடியிருக்கணும்ல, அதுக்காக ஒரு இடம் ஒதுக்கணும்ல. எல்லாரும் போய் ஆத்த ஒட்டியோ, கம்மாய ஒட்டியோ, கிணற ஒட்டியோ, இல்ல வந்துட்டு காட்டுக்குள்ளேயோ இப்படிலாம் அந்த மக்கள் குடியிருக்கிறதுக்குன்னு ஒரு ஏரியாவை ஒதுக்கணும். இதுக்குள்ள நீங்க போய் குடியிருந்துக்கோங்க. அது ஏன் அப்படி ஒதுக்குறாங்க? அப்பனாதான் எல்லாரையும் இந்த ஏரியாவுக்குள்ள போய் நீங்க குடியிருங்க, இது குடியிருப்பு பகுதி அப்படின்னு ஒதுக்குனாதான் அதுல உள்ள பேசிக்கான அடிப்படை வசதிகள் வந்துட்டு அரசாங்கத்தினால பண்ணி கொடுக்க முடியும் இல்லையா. ஒரு வீடு இங்க இருக்கு, இன்னொரு வீடு காட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலாம் வந்துட்டு பைப் கனெக்ஷனோ, குடிநீர் வசதியோ, இல்ல வந்துட்டு ரோடு வசதியோ இதெல்லாம் வந்து சிரமமா இருக்கும். அதனால என்ன பண்றாங்கன்னா, மக்கள் எல்லாத்தையும் ஒரு 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 இடத்துல வந்துட்டு குடியமர்த்தணும், அதுக்காக கொஞ்சம் இடம் ஒதுக்குறாங்க. ஆரம்ப காலகட்டத்துல ஒரு கிராமம் உருவாகும் பொழுதே நல்லா ஸ்ட்ரக்சரா பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஒரு இடம் ஒதுக்குறாங்க. ஸோ இதுக்குள்ள வந்துட்டு குட்டி குட்டியா இடம் இருக்குன்னு வச்சுக்கலாம், வீடு இதெல்லாம். அப்ப இந்த மக்கள் குடியிருக்கிறதுக்காகவே ஒரு இடம் ஒதுக்குறாங்கல்ல, அவ்வளோ பெரிய ஊர்ல நிறைய இடம் இருக்கு, அதுல ஒரு குறிப்பிட்ட இடத்த மக்கள் குடியிருக்கிறதுக்காக ஒதுக்குன இந்த இடத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நத்தம் அப்படின்னு அர்த்தம். அப்ப நத்தம் அப்படின்னா திண்டுக்கல் பக்கத்துல நத்தம்னு ஒரு தாலுகா இருக்குல்ல, அதை மீன் அது கிடையாது. நத்தம் அப்படின்னா மக்கள் குடியிருக்கிறதுக்காகவே ஒதுக்கப்பட்ட இடம். இப்ப நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க, அப்பவுமே எதுக்காக இந்த இடத்த ஒதுக்கி இருக்காங்க? மக்கள் குடியிருக்கிறதுக்காக இல்லையா. மக்கள் குடியிருக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த இடத்துக்கு சிஎம்டிஏ அப்ரூவல், இல்ல வந்து டிடிசிபி அப்ரூவல், இல்லைன்னா வந்து எல்பிஎன்ஏ அப்ரூவல், இல்லைன்னா பஞ்சாயத்து அப்ரூவல், இந்த மாதிரி எந்த ஒரு மனை அப்ரூவலும் தேவையில்லை. ஏன்? ஒதுக்கும் பொழுதே அது வந்து குடியிருக்கிறதுக்காக தான் ஒதுக்கிட்டாங்க, அதனால அது தேவையில்லை. அப்ப நத்தம்னா என்னன்னு தெரியுதா? குடியிருக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். ஓகே, இந்த மக்கள் குடியிருக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்டோம். இவங்களோட வாழ்வாதாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆரம்ப காலகட்டத்துல ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் ரெண்டு விஷயம் பண்ணிருப்பாங்க. ஒன்னு, இடம் இருக்கு, அக்ரிகல்ச்சர் வயல் இருக்கு அப்படின்றவங்க அவங்க வயல்ல போய் உழுது உழைச்சு அதை வச்சு அவங்களோட வாழ்வாதாரத்தை நடத்திருப்பாங்க. நம்பர் ஒன்னு. இதுல என்னன்னா, அவங்கள்ட்ட சொந்த வயல் இல்லைன்னா வேற யாராவது வயல்ல வந்து குத்தகைக்கோ ஒத்திக்கோ வேலைக்கோ போய் என்ன பண்ணிருப்பாங்க, வேலைக்கு கூட போய் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களோட அன்றாட வாழ்க்கைய ரன் பண்ணிருப்பாங்க இல்லையா. அப்போ சிம்பிளா என்னன்னா, ஒண்ணு விவசாயம் பண்ணிருப்பாங்க, இன்னொன்னு ஆடு மாடு ஏதாவது வச்சிருப்பாங்க, அதை வளர்த்து அதன் மூலமா ஒரு வருமானத்தை ஈட்டி அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து பார்த்திருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்தை தாங்க பார்த்துருக்க போறாங்க. ஒண்ணு விவசாயம் பண்ணிருப்பாங்க, சொந்த இடத்துலயோ இன்னொரு இடத்துலயோ கூலிக்கோ வேலைக்கோ போய் அதன் மூலமா வர்ற வருமானத்தை வச்சு
அவங்களோட வாழ்க்கையை வந்துட்டு ரன் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஆடு மாடு இதெல்லாம் வளர்த்து அதன் மூலமா வர்ற வருமானத்தை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையை நடத்திருப்பாங்க. அப்போ இங்கதான் என்ன பண்றான் அப்படின்னா, அப்ப விவசாயம் பண்றதுக்குன்னு ஒரு ஏரியாவை ஒதுக்கணும்ல. அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கான், விவசாய நிலத்தை 2 விதமா வந்து பிரிச்சிருக்கான். உதாரணத்துக்கு நான் இப்படி இது சும்மா உங்களுக்கு வரைகிறேன். ஓகே, இந்த ஏரியாவுக்குள்ளேயே இது வந்துட்டு நஞ்சை, இது வந்துட்டு புஞ்சை. ரெண்டுமே என்னதான், ரெண்டுமே விவசாய நிலம் தான். ரெண்டுமே விவசாயம் பண்றதுக்காக கொடுக்கப்பட்ட நிலம் தான். ஒதுக்கி இருக்கான். அவ்வளோ அழகா ஒரு கிராமத்தை வந்து உருவாக்கும் போது நல்லா உருவாக்கி இருக்கான். அப்ப நஞ்சை அப்படின்னா இதுவும் விவசாய நிலம் தான், இதுவும் விவசாய நிலம் தான். இங்க எப்பவுமே ஈரப்பதம் தண்ணி வசதி இருக்குங்க. இது வந்துட்டு வெட்லேண்டு, ஈரப்பதம் உள்ள இடம் எப்பவுமே. இது வந்துட்டு ட்ரைலேண்டு, வானம் பார்த்த பூமின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து புஞ்சைக்கு கீழே தான் வந்து வரும். அப்போ இங்க என்னன்னா, அந்த ஊர்ல ஒரு கம்மாய் இருக்கும், இல்ல அந்த ஊர்ல ஒரு பெரிய ஏரி இருக்கும், அந்த ஊர்ல வந்துட்டு ஏதாவது ஒரு பெரிய ஆறு ஓடும். ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ஓடுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த கம்மாயில இருந்தோ, இந்த ஏரியில இருந்தோ, சாரி இந்த ஆறுல இருந்தோ, இந்த ஏரியில இருந்தோ இந்த வயலுக்குலாம் தண்ணீர் வசதி இருக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் எங்க இருந்து வரும், இந்த ஏரியில இருந்து எடுத்திருப்பாங்க, இல்ல இந்த கம்மாயில இருந்து எடுத்திருப்பாங்க, இந்த ஆத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. அப்ப இந்த தண்ணீர் வசதி உள்ள இந்த இடத்துக்கு பேர் தான் என்னன்னா நஞ்சை நிலம். இங்க அரசாங்கத்தால கட்டப்பட்ட ஒரு பொதுவான வாய்க்கால் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த பொதுவான வாய்க்காலை பயன்படுத்தி கம்மாயில இருந்தோ, ஏரியில இருந்தோ, ஆத்துல இருந்தோ தண்ணியை கொண்டு போய் எல்லாருடைய விவசாயத்துக்கும் வயலுக்கும் பாய்ச்சிருப்பாங்க. அதுதான் என்னது, நஞ்சை. அப்ப புஞ்சையில என்னன்னா, இந்த ஏரி மூலமாவோ, கம்மாய் மூலமாவோ, இல்ல குளம் மூலமாவோ, இல்ல வந்துட்டு இந்த ஆறு மூலமாவோ என்னன்னா, இதுக்குள்ள தண்ணி அப்படின்ற ஒண்ணு வராது. ஓகேயா, அப்படி ஒரு வசதியே இருக்காது, ஒரு வாய்க்காலே இருக்காது. அப்படியே வாய்க்கால் வச்சிருந்தாலும் அவன் சொந்த வயலுக்குள்ள வந்து வாய்க்கால் வச்சிருப்பானே தவிர ஒரு பொதுவான ஒரு வாய்க்காலோ, இந்த பொதுவான வாய்க்கால இருந்து ஏதாவது ஒரு கம்மாயில இருந்து வர்ற மாதிரியோ, ஏதாவது ஒரு ஏரியில இருந்து வர்ற மாதிரி இருக்காது. அப்ப தண்ணீர் வசதி இங்க இல்ல. அப்ப இங்க எப்படி விவசாயம் நடக்கும், மழை பெஞ்சா நடக்கும். இப்ப இன்னைக்கு ஒரு மழை பெய்யுது, உழுதுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு எள்ளோ ஒரு சோளமோ இதெல்லாம் வந்து விதைச்சு விடுவாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் என்ன கிடையாது, பெருசா தண்ணி வசதி தேவையில்லை. திரும்பி இன்னொரு மழை பெஞ்சா அது படுக்க முளைச்சிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம். பட் இங்க எல்லாம் வந்துட்டு கரும்பு, நெல் இந்த மாதிரி வந்துட்டு தண்ணீர் வசதி நிறைய இருக்குன்றதுனால அந்த மாதிரி பயிர்கள் போடுவாங்க. அப்போ இது ரெண்டுமே விவசாய நிலம் தான். ஒதுக்கும் போதே ஒதுக்கியிருக்காரு, ரெண்டுமே விவசாய நிலம். இது நஞ்சைன்ற ஒரு கேட்டகரியிலையும் இது புஞ்சைன்ற ஒரு கேட்டகரி அப்படின்னு. அப்போ பட்டா பத்திரம் இதெல்லாம் வருதுன்னா இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நஞ்சை அப்படின்னு போட்டிருப்பான் பத்திரத்திலையும் பட்டாலையும், இல்ல புஞ்சைன்னு போட்டிருப்பான், இல்ல நத்தம் அப்படின்னு போட்டிருப்பான். அப்ப நம்மளுக்கு என்னன்னா, நத்தமா, ஓகே இது குடியிருக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட இடம், இது புஞ்சை ட்ரை லேண்டு விவசாய நிலம், இது நஞ்சை இது வெட்லேண்டு எப்பவுமே தண்ணி வரும். ஓகே, இப்போ இந்த மக்கள் எல்லாம் இங்க போய் விவசாயம் பண்ணிக்கிறதுக்கு இடம் ஒதுக்கிட்டான். விவசாயம் பண்ணாதவங்க சில பேர் வந்துட்டு ஆடு மாடு வச்சிருப்பாங்க, அவங்க வந்துட்டு அதை தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பொருளாதாரத்துக்காக பயன்படுத்திருப்பாங்கன்னு சொன்னா. அப்ப அந்த ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் தனித்தனி சொத்து எல்லாம் இருக்காதுல்ல. அந்த காலத்துல வந்துட்டு ஆடு மாடு வச்சிருக்க எல்லாருக்கிட்டையும் தனித்தனியா சொத்து, நீ நீ உன் வயலுக்குள்ளதான் மேய்க்கணும், உன் இடத்துக்குள்ளதான் மேய்க்கணும். அப்போ அரசாங்கத்தினுடைய இடம் இருக்கும்ல, அரசாங்கத்தோட இடம் இருக்குல்ல, அதுல ஒரு பகுதி என்ன பண்றான்னா ஒதுக்குறான். இது எதுக்காக, இந்த மக்களுடைய ஆடு மாடுகளை கொண்டு போய் மேய்க்கிறதுக்காகவே இடத்த ஒதுக்குறான். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மேய்க்கால் புறம்போக்கு. இதுக்கு பேரு மேய்க்கால் புறம்போக்கு. இந்த ஊர்ல உள்ள மக்கள் யாரு வேணாலும் ஆடு மாட்டை கொண்டு போய் இங்க என்ன பண்ணிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். இது எல்லாருக்கும் பொதுவான பயன்பாட்டுக்காக ஒதுக்கின இடம், ஆடு மாடு மேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. விஓ ஆபீஸ்ல போய் உங்களோட ஊர்ல உள்ள சர்வே நம்பர்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மேய்க்கால் புறம்போக்கு அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். இந்த மேய்க்கால் புறம்போக்கு வந்துட்டு ஆடு மாடுகளை எல்லாரும் போய் மேய்ச்சிக்கிறதுக்காக ஒதுக்கின இடம் தான். இதை அந்த ஊர்ல யாராவது என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா அவனோட இடம் மாதிரி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பான், இல்லைன்னா வந்துட்டு பட்டாவே பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க, நம்ம அந்த டாபிக்ல போக வேணாம் இப்போதைக்கு. இது போக மிச்ச இடத்துல வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஊருக்கு தேவையான பேசிக்கான சில இதெல்லாம் வந்து முக்கியமானதெல்லாம் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த நபர்கள் வந்துட்டு கோயில் குளம் கட்டிக்கிறதுக்காக கொஞ்சம் இடத்த ஒதுக்குனாங்க, அங்க கோயில்லாம் கட்டிக்கிட்டாங்க. இந்த நபர்கள் இதை இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கடைசி காரியம் பண்ணிக்கிறதுக்காக சுடுகாட்டுக்குன்னு ஒரு இடம் வந்துட்டு ஒதுக்குனாங்க.
ஓகேங்களா. மயானத்துக்காக ஒரு இடம் ஒதுக்குனாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்கல்ல எல்லா இடமும். இது போக மிச்சமா அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் இருக்குல்ல, இதுதான் என்னது, புறம்போக்கு. எந்த ஒரு பயன்பாட்டுக்கும் எந்த ஒரு பயன்பாட்டிலும் இல்லாத அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல உள்ள இடம் தான் புறம்போக்கு. இந்த புறம்போக்குல நிறைய டைப்பான புறம்போக்கு இடம் இருக்கு. நீர்நிலை புறம்போக்கு, அதாவது கம்மாய், குளம், ஏரி, ஆறு, இதை சார்ந்து இருக்கக்கூடிய புறம்போக்கு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நத்தம் குடியிருப்புக்காகவே ஒதுக்குனாங்கல்ல சில இடம், இதுக்குள்ளேயும் வந்துட்டு யாருனுடைய பயன்பாட்டிலுமே இல்லாம அரசாங்கத்தினுடைய இதுல வந்துட்டு என்ன இருக்கும்னா ஒரு இடம் வந்துட்டு இருக்கும். யாருமே பயன்படுத்தாத ஒரு இடம் இருக்குங்க. நத்தத்துக்குள்ள குடியிருக்கிறதுக்காகவே ஒதுக்கப்பட்ட இடத்துக்குள்ள யாரும் பயன்படுத்தாத ஒரு இடம் இருக்கும். அது யாரு பேர்லயும் இல்லாம இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது, காலி நத்தம், நத்தம் புறம்போக்கு அப்படின்றது. அப்ப நத்தத்துக்கு உள்ள யாரு பேர்லயும் இல்லாம யாரும் பயன்படுத்தாம ஒரு இடம் கிடக்கு, அதுதான் நத்தம் புறம்போக்கு. அதுக்கு ஊரை பொறுத்து மாறி காலி நத்தம், ஓகேங்களா. அப்போ இவ்வளவுதான், இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர். ஆரம்பத்துல எல்லா ஊரையும் உருவாக்கும் பொழுது இப்படிதான் வந்துட்டு இது பண்ணாங்க. அப்ப இது இந்த இந்த மயானம் வந்துட்டு அரசனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும், புறம்போக்கு அரசனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும், கம்மாய் நீர்நிலை இதெல்லாம் அரசனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும், மேய்க்கால் புறம்போக்கு இதெல்லாம் வந்து அரசனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். இந்த புறம்போக்கு இடத்துல இருந்துதான் பிற்காலத்துல வந்துட்டு இந்த ஊரினுடைய வசதிக்காக ஏதாவது ஒரு ஸ்கூல் கட்டணும் அப்படின்னா வந்து இந்த புறம்போக்கு இடத்துல இருந்துதான் வந்துட்டு எடுத்து கட்ட போறாங்க. வேற ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க இருந்துதான் வந்துட்டு இடத்த கொடுக்க போறாங்க. இந்த மக்களுக்கு யாருக்காவது வந்து வீட்டு மனை இல்லை அப்படின்னா இந்த புறம்போக்கு இடத்துல இருந்துதான் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்துட்டு ஒதுக்க போறாங்க. இந்த மக்களுக்கு யாருக்காவது விவசாய நிலம் இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்துட்டு கொடுக்க போறாங்க. ஓகே, இது எல்லாமே தெளிவா நம்ம மறுபடியும் பார்க்கலாம். என்னென்ன டைப்பான பத்திரம் இருக்கு, என்னென்ன டைப்பான பட்டா இருக்கு, அது எந்த சினாரியோல எழுதணும், அதுக்கு ஃபீஸ் எவ்வளோ, பட்டானா என்ன, சிட்டானா என்ன, புறம்பாக்குனா என்ன, பிளா 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 பிளான்னு எல்லாத்தையும் தெளிவா வந்துட்டு பார்க்கலாம். இதை வந்துட்டு முதல் தெளிவா எழுதிக்கோங்க. எந்த பத்திரம் உங்களுக்கு வருது அப்படின்னாலும் இதை தான் வந்துட்டு என்ன பண்ண போறீங்க, நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. ஓகே, இஸ் தேர் எனி டவுட்ஸ்? தண்ணி குடிச்சுக்கிறேன், கேளுங்க.